சித்ராவின் லைஃப் ஸ்டைலின் கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறேன்னா, பாச பிணைப்புகள் சிவசங்கரி எழுதிய குடும்ப பாங்கான நாவலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. வாச பக்கத்திலிருந்து கசமுசாவென்று உரக்க குரல்கள் கேட்க படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு பூரணி நிமிர்ந்தாள். நீண்ட நேரமாய் குனிந்து கொண்டே இருந்ததில் கழுத்தும் தோள்பட்டைகளும் வலித்தன. கண்கள் சிவந்து போய் லேசாக எரிந்தன. கல்லூரியிலிருந்து வந்தபின் நித்தமும் சாப்பிடும் காய்ந்த ரொட்டியை இன்றும் உண்ண பிடிக்காமல் வெறும் காஃபியோடு உட்கார்ந்து விட்டதில் கபகபவென்று பசித்தது. எழுந்து நின்று முதுகை பின்புறமாக வளைத்து சோம்பல் முறித்தாள். மணி என்ன இருக்கும்? 9. இந்நேரத்தில் வந்திருப்பது யார்? விருந்தாளி வந்திருப்பதால் தான் இன்னும் அண்ணனும் அப்பாவும் சாப்பிட வரவில்லையா? படுக்கையறை விளக்கை அணைத்துவிட்டு முன்னறைக்கு வந்தவள் பிரித்து வைத்த பேப்பரும் கையுமாய் அண்ணன் பாஸ்கரன் உட்கார்ந்திருப்பதையும் வராந்தாவில் இருந்த ஈசி சேரில் கண்களை மூடிக்கொண்டு அப்பா சாய்ந்திருப்பதையும் கவனித்தாள். பக்கத்தில் கல்யாணத்தரகர் பொன்னுரங்கம். அண்ணன் அப்பா இருவர் முகங்களிலுமே கோபத்தின் சாயல். என்ன ஆயிற்று இவர்களுக்கு? போன வெள்ளியன்று பொன்னுரங்கம் முதல் தடவையாய் வந்து போனதிலிருந்தே 2 பேரிடமும் சிடுசிடுப்புத்தான். பொன்னுரங்கம் அந்த பக்கம் போன பிறகு சதாசிவம் குரல் எடுத்து கேட்டார். வழிய வர ஸ்ரீதேவிய உதச்சு தள்ளுறது முட்டாள்தனம்பா. பெரியவன் நான் சொல்றத காதிலேயே வாங்காம வேணாம் வேணாம்னா என்ன அர்த்தம்? அப்பா கேட்டது காதில் விழாத மாதிரி பாஸ்கரன் நகர மீண்டும் அப்பா. என்னப்பா, நான் பாட்டுக்கு ஒருத்தன் கேட்குறேன், பதில் பேசாம போற. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க என்று அழுத்தமாய் வினவ பாஸ்கரன் நின்றான். பிறகு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இனிமே இந்த பேச்சை விட்டுடுறீங்களா என்று பதில் கூறிய போது குரலில் ஏகத்துக்கு எரிச்சலும் கோபமும் விரவி இருக்க, எக்கெடுக்கட்டு போ, எனக்கென்ன என்று முணுமுணுப்போடு சதாசிவம் வாயை மூடிக்கொண்டார். இந்த ஒரு வாரமாக 2 பேர் நடுவிலும் ஒரு விலகல் இருப்பதை உணர முடிந்தாலும் பெரிவிலாக என்ன ஏது என்று சொல்லாமல் இருக்கையில் தான் மூக்கை நுழைப்பது முந்திரி கொட்டைத்தனம் என்று ஒதுங்கியிருந்தவள் இப்போதும் பொன்னுரங்கத்தை பார்த்துவிட்டு முன்னறைக்கு செல்லாமல் கூடத்தின் நிலைப்படியிலே நின்றாள். எனக்கு ஒரு பதிலை சொல்லிட்டீங்கன்னா தேவலை. பொண்ணு வீட்டில் நச்சு அடிக்கிறாங்க. நல்ல இடம், வசதியான குடும்பம், ஒத்தை பொண்ணு, நல்லா செய்வாங்க. பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறதோட அடக்க ஒடுக்கமா குடும்ப பாங்கானவ. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இடம் தம்பிக்கு அமைய கொடுத்துதான் வச்சிருக்கணும். நீங்க இம்முன்னு சொல்லிட்டா மற்ற காரியங்களை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் என்னங்க? நீளமா பேசி பொன்னுரங்கம் நிறுத்த சதாசிவம் மகனை ஏறிட்டார். அவர்கள் பேசுவதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லாத மாதிரி பேப்பருக்குள் நெருப்பு கோழியாய் தலையை இன்னும் அழுந்த புதைத்து கொண்டான். 2 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து யாராவது ஏதாவது பேசுவார்கள் என்று எதிர்பார்த்த தரகர் மற்ற இருவரும் இடித்த புலியாய் இருக்க எழுந்து நின்றார். அப்ப நான் வரேங்க. நல்ல சம்மதத்தை விட்டுட வேணாம் என்ற ஆதங்கத்துல நான் லோல் படுறது கூட உங்களுக்கு இருக்கிறதா தெரியல. பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? பெத்தவங்க நாம தான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். அப்புறம் உங்க இஷ்டம். செருப்பை மாட்டிக்கொண்டு அவர் படியிறங்கி போக விஷயம் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்ததால் இனியும் தான் தள்ளி நிற்பது அனாவசியம் என்ற எண்ணத்தில் பூரணி 4 அடி வைத்து அண்ணனை நெருங்கினாள். அண்ணா. தங்கையின் குரல் கேட்டதும் பாஸ்கரன் பேப்பரை அவசரமாய் தலைத்தான். இயல்பாக புன்னகைத்தான். என்னம்மா, என்ன விஷயம்னா? ஒன்றும் இல்லைம்மா. பூரணி வராந்தாவுக்கு வந்தார். என்ன விஷயம்ப்பா? சதாசிவம் அவளை பார்க்காமலேயே அடிக்குரலில் பேசினார். எல்லாம் அந்த பெரிய மனுஷனையே கேளு. என்னை யார் மதிக்கிறாங்க இந்த வீட்டில்? இப்படி சண்டை பண்ணியவர்களிடம் தொடர்ந்து என்ன பேசுவதென்று புரியாமல் விழித்த பூரணி அவர்கள் கோபத்தை தணிக்கும் பொருட்டு, சரி, யாரும் எதுவும் சொல்ல வேணாம், சாப்பிட வரீங்களா என பாஸ்கரன் பேப்பரை விட்டு பார்வையை எடுக்காமலேயே, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு என்றான். அப்பா, நீங்க? ஏன் துரைக்கு மட்டும்தான் பசிக்காதோ? எனக்கும் பசிக்கல, போ, நீ போய் கொட்டிக்க. சரக்கென்று பேப்பரை கீழே வீசிவிட்டு பாஸ்கரன் வேகமாய் வாசலுக்கு வந்தான். பசிக்கலன்னா பசிக்கலன்னு சொல்றது, அதுக்காக பூர்ணியை பார்த்து ஏன் கொட்டிக்கன்றீங்க? இருக்கிறது ஒரு பொண்ணு, அதுங்கிட்ட நல்ல விதமா 2 வார்த்தை பேச தெரியுதா பாரு.
நீ வா பூரணி, எனக்கு சாப்பாடு போடு. விறுவிறுவென்று சமையலறைக்கு சென்று தானே 2 தட்டுகளை வைத்து மணைகளை போட்டான். சாதம், குழம்பு, பொரியல் என்று வரிசையாய் எடுத்து வைத்துவிட்டு கீழே உட்கார்ந்து 2 தட்டுகளிலும் பரிமாற ஆரம்பித்தான். ஓசைப்படாமல் அப்பாவும் வந்து ஒரு தட்டை எடுத்து வைத்து கொண்டார். தங்கச்சிய ஏதாவது சொல்லிட்டா இத்தனை கோபம் பொத்துக்கிட்டு வருதே. ஒரு வாரமா பொண்ணுரங்கம் அந்த நடக்கிறது இந்த பொண்ணோட நல்லதுக்கு தானே புரிய வேணா. கையில் எடுத்த கவலத்தை பாஸ்கரன் கீழே போட்டான். எது நல்லது? வயசு வந்து பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் மாலைக்கு கழுத்து நிட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா? ஊர்ல 4 பேர் கேட்டா சிரிக்க போறாங்க. சரி சரி, இதோட விஷயத்தை விடுங்க. பசின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற பொண்ணு நிம்மதியா சாப்பிடட்டும். குரல் அதிகமாக வெளிவராமல் ஆனால் அழுத்தமாக பாஸ்கரன் பேசுவது பூரணிக்கு எப்போதுமே பிடிக்கும். வளவளா கொலகொலா என்று இல்லாமல் தீர்மானமான முடிவு தொனிக்கும் குரல். மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பிட்டு முடித்ததும், பூரணி நீ போய் படி, நான் மற்ற வேலைகளை பார்த்துட்டு வரேன் என்றவன் பாத்திரங்களை ஒழித்து போட்டுவிட்டு அடிப்பை துடைக்க ஆரம்பித்தான். கையை புடவை தலைப்பில் துடைத்தவாறே பூரணி அண்ணனை நெருங்கி நின்றாள். நான் படிச்சு முடிச்சாச்சுன்னா இன்னைக்கு நானும் கொஞ்சம் உதவி பண்றேனே ப்ளீஸ். வேண்டாமா? படிச்சாச்சுன்னா போய் படுத்துக்க. காலையில சுருக்க எழுந்து காலேஜுக்கு போவேனா? சின்ன குழந்தையிடம் பேசுகிற மாதிரி மிக மெருதுவாக கிசுகிசுப்போடு அவன் பேசியதை கேட்கும் யாருமே அவன் எதிரில் நிற்பது 19 வயது பெண்ணு என்று எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டார்கள். மற்றவர்களிடம் கம்பீரமாக உறுதியாக பேசுவோனா தன்னிடம் இத்தனை மென்மையாக நடந்து கொள்கிறான் என்பதில் பூரணிக்கு எப்போதுமே ஆச்சரியந்தான். நிமோனியா கண்டு அம்மா இறந்து போன போது பாஸ்கரனுக்கு வயது 14, பூரணிக்கு 5. பாஸ்கரனுக்கு பிறகு பிறந்த 3 குழந்தைகளும் ஒரு வயசு பூர்த்தியாவதற்குள்ளேயே இறந்து போய் 4வதாக பிறந்த பூரணி மட்டும் தங்கியதோ. வளர்ந்து ஓரளவுக்கு விவரம் புரிய ஆரம்பித்த காலத்திலேயே பூரணியை தன் பொறுப்பில் விட்டுவிட்ட அம்மா இறந்ததோ. காரணம் எதுவாக இருந்தால்தான் என்ன, பாஸ்கரனின் உலகமே பூரணிதான் என்றாகி போனது மட்டும் நிஜம். சதாசிவம் என்றைக்குமே குடும்பத்தில் பற்றுள்ளவராக இருந்ததில்லை. கெட்ட பழக்கங்கள் என்று எதுவுமில்லை என்றாலும் அதீதமான கடவுள் பக்தியில் விழுந்து அதிலேயே மூழ்கி பாக்கி சமாச்சாரங்களை கவனிக்க ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டார். 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு 33 வயசே ஆன மனைவி இறந்தபோது கூட அதிகம் கலங்காதவர். அவ ஆயுசு முடிஞ்சிடுச்சு, நாம என்ன செய்ய? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், கவலையை விடுங்க. கடவுளுக்கு செய்யறதுக்கு காசு கணக்கு பார்க்காதீங்க. அவன் மனசு குளிர்ந்து போச்சுன்னா அப்புறம் நம்மளை அவனே கவனிச்சுக்குவான். சமாளித்த காலத்தில் சாப்பாட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு கொடுத்தது போக மீதி இருந்தவற்றையெல்லாம் முருகனுக்கு அபிஷேகம் என்றும் பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் என்றும் வாரி இறைத்தது போதாதென்று கோவில் திருப்பணிகளுக்காக ஆபீஸில் கடன் வாங்கி வேறு செலவழித்ததில் ரிடையரான பின் கைக்கு வந்தது ஒரு சில ஆயிரங்கள் தான். பாஸ்கரன் மட்டும் புத்தியோடு நடந்து தன் படிப்பையும் பூரணியும் கவனித்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று வீடே நாரித்தான் போயிருக்கும். அப்படி உற்றாராலும் கற்றாராலும் பொறுப்பில்லாதவர் என்று பட்டம் அளிக்கப்பட்ட அப்பா இன்று அண்ணனுக்கு ஒரு நல்ல மனைவியை கொண்டு வருவதற்காக இத்தனை தூரம் வருத்தப்படுவது வியப்பு கலந்த சந்தோஷத்தை தர என்ன செய்து இவர்கள் நடுவில் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உண்டாக்கலாம் என்று யோசித்து கொண்டே பூரணி நின்றிருந்ததை ஊகிக்க முடிந்த மாதிரி சதாசிவம் கூடத்திலிருந்து குரல் கொடுத்தார். நான் எது சொன்னாலும் தான் உங்க அண்ணன் காதல வாங்குறதில்ல. ஏமா பூரணி, நீயாவது இவனுக்கு சொல்லக்கூடாதா? அந்த மங்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு, பணம், குணம்னு எது இல்லாம போயிடுச்சு. அவளை கட்டிக்கிட்டா என்னன்னு கேளேமா. பொண்ணுருங்க அத்தனை உசத்தியா சொல்றாரு இல்ல. பூரணி குரலை கெஞ்சலாக்கி கொண்டாள். அப்பா சொல்றத கேட்கக்கூடாதாண்ணா? வீட்டுக்கு பொறுப்பா ஒரு பொம்பளை இருந்தா நல்லது தானே. எனக்கும் ஒரு துணை மாதிரி ஆகும்ல. எத்தனை நாள் தான் நீங்க சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு உங்களோடையே பேசிக்கிட்டு இருக்கிறது? சரின்னு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தவன் பின் வேதையான குரலில் மெதுவாக பேசினான். அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் புரியாம பேசுற பூரணி. நான் என்ன கல்யாணமே வேண்டாம், ஆயுஸ் பூரா சன்னியாசியா இருக்க போறேன் நான் சொல்றேன். இப்ப வேண்டாம்னு தானே? ஏன் வேணாம்? அதை எப்படிப்பா முடியும்? வயசு வந்த தங்கை
அவன் முடிக்கு முன் சதாசிவம் குறுக்கிட்டார். சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே. சரி, இப்ப பூரணிய முதல்ல கட்டி கொடுக்கறதா வச்சுக்குவோம். பணம் கிணம் சேர்த்து வச்சிருக்கியாப்பா? நான் தான் பாவி. காலனா காசு மிச்சம் வச்சுக்கல, ஒத்துக்கிறேன். நல்ல இடம் வந்து பேசி முடிக்கிறோன்னு வச்சுக்க. செலவுக்கு என்ன பண்ண போறதா உத்தேசம்? பாஸ்கரன் விழித்தான். ஆமா, என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். பூரணியின் கல்யாணத்துக்கென்று தான் வேலைக்கு போகும் நாள் முதலாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சேமித்து வைத்திருப்பது என்னவோ உண்மைதான். மொத்தம் என்ன, ஒரு 5,000-6,000 இருக்குமா? இருக்கும். அம்மாவின் நகையிலேயே அவளுக்கு கொடுத்து விடலாம். நகைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு மோதிரம், செயின், ட்ரெஸ், 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கௌரவமாய் கல்யாணம். இந்த பணம் போதுமா? நினைத்து பார்த்தவனுக்கு பயமாய் இருந்தது. என்ன செய்ய போகிறோம்? அது சரி, இந்த பெண்ணை நான் கட்டிக்கொள்வதற்கும் பூரணிக்கு கல்யாணம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய திருமணத்தால் இன்னொரு நபர் குடும்பத்தில் அதிகமாவதுதான் மிச்சம். சேமிப்பும் குறைந்து போகும். அதுதானே. நினைத்ததை வார்த்தைகளாக்கினான். சம்பந்தம் இல்லாமலையா நான் பேசுவேன்? பொண்ணுறவங்க நம்ம நிலைமை புரிஞ்சவரு, பார்த்து தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மங்கை அவளை பெற்றவங்களுக்கு ஒத்த பொண்ணு. 20,000 கையில் கொடுத்து சீர்தனத்தை நல்லா செஞ்சு ஊரில் இருக்கிற வீடு, தென்னந்தோப்பு எல்லாம் எழுதி வைக்க போகிறாங்களாம். இத்தனையும் வச்சுக்கிட்டு பூரணியை கரையேற்ற முடியாதாப்பா? முடியும்தான். அதற்காக அங்கே வாங்கி இங்கே கொடுப்பது வியாபாரம் இல்லையா? யாருடைய பணத்தை யாருக்கு கொடுப்பது? சே, என்ன அசிங்கம். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க பணத்தை வாங்கி நாம் உபயோகிக்கிறது சரியில்லை. வரதட்சணை வாங்குறது தப்புன்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்களே, உங்களுக்கு கேட்கல? அப்பா சிரித்தார். நாம் கேட்டதான் தப்பு. நீ வேணானாலும் சொத்து பூராவும் அந்த பொண்ணுக்கு தான். அதில் பாதியத்தானப்பா இப்போவே கையில் கொடுக்குறேங்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க கொடுக்கத்தான் போகிறாங்க. எப்போவோ வாங்கிக்க போகிறத இப்போவே நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டா என்னப்பா? அப்பாவும் அண்ணனும் மாறி மாறி பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பூரணிக்கு பேச்சு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியே சொல்லுவதில் சற்றே சங்கடப்பட்டாள். பணத்தை குறியாக காட்டி அப்பா பேசுவதும் பிடிக்கவில்லைதான். அண்ணனுக்கு பிடிக்கலன்னு விட்டுடுங்களேன்ப்பா. எனக்காகன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய வேணாமே என்றவள் மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள். இத்தனை சிரமப்பட்டாவது இந்த வீட்டை விட்டு அன்பான அண்ணனை விட்டு போவதில் அப்படி என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? என்னம்மா இது, நீ கூட புரிஞ்சுக்கலையே. நான் என்ன எனக்காகவா சொல்கிறேன்? உங்க சந்தோஷத்துக்காக தானே சொல்கிறேன். பணத்தை பற்றியே இப்போ யோசிக்க வேணாம், விட்டுடு. பூரணியை கட்டி கொடுக்க பணம் நம்மக்கிட்ட ரெடின்னு வச்சுக்கிட்டா கூட ஒண்டி ஆம்பளையா பொம்பளை துணையே இல்லாமல் இந்த பெண்ணை தாராய்வாரத்துக்கு கொடுக்க முடியுமா? உங்கள் அம்மா இருந்திருந்தா நாங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் அவ தான் இல்லையே. தாய் ஸ்தானத்திலிருந்து பொறுப்பாக செய்ய ஒரு அண்ணியாவது வேணாமா? நீயே யோசிச்சு பாரு. இத்தனை வருஷமா பொறுப்பில்லாமல் இருந்துட்டேன்னு ஊர் என்ன ஏசுது. பிள்ளைக்கு புத்தி சொல்லி நல்லதை செஞ்சு வைக்க தவறிட்டானும் இப்போ ஏசும். அதானே, நல்லா ஏசட்டும், விடு. எல்லாம் சொல்லி முடித்தாகி விட்டது என்கிற மாதிரி அவர் வராந்தாவுக்கு சென்று அண்ணன் தனிமையில் யோசிக்கட்டும் என்று பூரணியும் நகர்ந்தபின் பாஸ்கரன் மெதுவாக வந்து முன்னரை நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். கல்யாணம் செய்து கொள்ளுற பட்சத்தில் இத்தனை பிரச்சனைகளுக்கு விடிவு பிறக்குமா? பணத்தை விட்டு விடுவோம். பேச்சு அதிகமில்லாமல் சின்ன அசைவு கூட யாருக்கும் தெரியாமல் காரியங்களை செய்யும் ஒரு பொறுப்பான அன்பான பெண் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பூரணியை இன்னமும் நன்றாக பூ மாதிரி வைத்து கொள்ளலாம். அப்பா சொல்கிற மாதிரி ஒற்றை பெண் என்பதால் அந்த பணமும் நான் விரும்பாவிட்டாலும் எனக்குத்தான். தானாக தேடி வரும் சந்தோஷங்களை, வசதிகளை எதற்காக வீண் பிடிவாதத்திற்காக விட்டு கொடுக்க வேண்டும்? யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த வருத்தமும் இல்லாமல் இத்தனையும் நடக்கப் போகிறதென்றால் இதை தடுப்பது அசட்டுத்தனம் இல்லையா? முக்கியமாய் கண்டவர்களை விட்டு பூரணியை கன்னியாதானம் செய்து கொடுக்க செல்வதை விட நானும் என் மனைவியுமே ஆற அமர யோசித்து பார்த்ததில் மங்கையை மணந்து கொள்வது தன்னுடைய வாழ்க்கையையும் பூரணியின் எதிர்காலத்தையும் நிச்சயம் வளமாக்கும் என்பது புரிந்தது. எழுந்து சென்று அப்பா முன் நின்று, உங்களுக்கும் தான் வருத்தம் எதுக்கு, இஷ்டம் போல செய்யுங்க என
அடுத்த 1 மாதத்திற்குள் அத்தனையும் திட்டமிட்டபடி நடக்க அந்த வீட்டில் காலியாக இருந்த அன்னை, மனைவி, மருமகள் ஸ்தானங்களை நிரப்ப ஒரு நல்ல நாளில் வலது காலை எடுத்து வைத்தாள் மங்கை. அத்தியாயம் 2. இரவு சமையலாகி பாத்திரங்களை ஒரு ஓரமாய் மேடையில் வைத்தபின் சமைத்த இடத்தை மங்கை சுத்தம் பண்ணின நாளிகையில் தரையில் கிடந்த காய்கறி குப்பையை பூரணி அள்ளத் துவங்கினாள். அறையின் மூலையில் இருந்த கூடையில் அவற்றை போட்டவள் துடகத்தை எடுத்து பெருக்க துவங்க மங்கை அவளை அவசரமாய் தடுத்தாள். இப்ப அறையை பெருக்க என்ன முடை? துடப்பத்தை வச்சுட்டு போய் முகம் கழுவிக்க பூரணி. காலேஜிலேருந்து வந்த பொண்ணு 2 நிமிஷம் அக்கடான்னு உட்காராம என்னம்மா இது? நீங்களும் வாங்க, நீ ஒன்னாவே முகம் கழுவிக்கலாம். நீ போயிட்டே இரு, நான் பின்னால வரேன். 4 பாத்திரம் தான் கழுவி கவுத்துட்டா வேலையாச்சு. நீங்க 10 தேய்க்கிறதுக்குள்ள நானும் அறையை பெருக்கிடுறேன். பேசியவள் கைக்காரியத்தை விடாமல் செய்து முடிக்க, நல்ல பொண்ணுடிமா என்று கூறி சிரித்த மங்கை ஈரக்கையை தலைப்பில் துடைத்து கொண்டாள். வா, உங்க அண்ணா வரதுக்குள்ள முகம் கழுவி தயாரா இருப்போம். இல்லைன்னா என் தங்கச்சியை என்ன பண்ணின, ஏன் எப்படியோ சுரத்தில்லாம இருக்கான்னு ஒரு நாளைக்கு சண்டை பிடிப்பாரு. சிரிப்பு மாறாமல் வெளியே வந்தவர்கள் முகம் கழுவி பொட்டிட்டு தலைவாரிய பின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு முன்னறைக்கு சென்று உட்கார்ந்தார்கள். நாளைக்கு என்னமோ டெஸ்ட்ன்னு சொன்னியே பூரணி, படிக்க வேணாமா? படிக்கணும் தான், ஆனால் நிறைய நோட்ஸ் எழுதுறதுக்கு இருக்கு அண்ணி. ஜுரம்னு 2 நாள் காலேஜுக்கு போகாமல் இருந்தேன்னுல, அதில் வேலை சேர்ந்து போச்சு. நான் வேணா நோட்ஸ் எழுதி தரேன் பூரணி, நீ டெஸ்ட்டுக்கு படி. வேணா அண்ணி, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்கு? அட குடுன செல்லமாய் பூரணியின் தலையில் குட்டி விட்டு, எனக்கும் பொழுது போனாப்புல இருக்கும் என்றவள் அவள் கையை பற்றியபடி புஸ்தகங்களை வைக்கும் மேஜையிடம் இழுத்து சென்றாள். மங்கை இவர்களோடு வாழ வந்த இந்த 6 மாசங்களில் பூரணி அவளுக்கு சமையல், இதர வீட்டு வேலைகளில் உதவுவதும், மங்கை நோட்ஸ் எழுதி ரெக்கார்டு புஸ்தகங்களில் படம் வரைந்து கொடுப்பதும் தினசரி நடக்கும் வழக்கங்களாகத்தானே போயிருக்கின்றன. சமையலர் பக்கமே வந்தறியாதவளுக்கு ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுத்து இன்றைக்கு 4 பேர் என்ன 10 பேர் திடுமென வந்தால் கூட தடுமாறாமல் சமைக்கவும் வீட்டை நிர்வகிக்கும் மங்கை பழக்கிய நேரத்தில் அன்பான ஆனால் கண்டிப்பான அந்த குணமும் சுறுசுறுப்பாய் துளு அழுக்கில்லாமல் சுத்தமாய் வேலை செய்யும் பாங்கும் பூரணிக்கு ரொம்ப பிடித்துத்தான் போனது. நினைவு தெரிந்த நாள் முதல் இப்படிப்பட்ட அன்பான ஒரு பெண் துணை, ஏன் அம்மாவின் அரவணைப்பு கூட கிட்டாமல் இருந்தவளுக்கு மங்கையின் வரவு மிக மிக மகிழ்ச்சியை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஒருத்தர் இருக்கிறது ஞாபகம் இருக்காமா என்று பாஸ்கரன் கேலி செய்யும் அளவுக்கு அன்னியோடு அவள் ஒன்றி போனாள். மாலை மணி 4:30க்கெல்லாம் அம்மாவை பார்க்க ஓடி வரும் சின்ன குழந்தையாய் கல்லூரியிலிருந்து ஓடி வந்து விடுவாள் பூரணி. அவள் அடுப்படியில் சமைத்து கொண்டிருந்தால் இவள் தானும் எதையாவது கிளறும் பாவனையில் அவளுடனேயே வாள் மாதிரி சுற்றினாள். அவள் பாத்திரங்களை தேய்த்தாள், இவள் கழுவி கவிழ்த்தாள். அவள் துணி துவைத்தாள், இவள் அலசி பிழிந்தாள். இப்படி வேலை செய்யும் நேரங்களை தவிர இதர பொழுதையும் கூடுமான வரையில் அவர்கள் ஒன்றாகவே கழித்தார்கள். ஒளிந்த நேரங்களில் சீட்டு, பல்லாங்குழி, தாயம் விளையாடினார்கள். லைப்ரரிக்கு போய் நல்ல புஸ்தகங்களை எடுத்து வந்து படித்தார்கள். இருவருமாய் கிளம்பி திருமுனையில் இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் கரிகாய் மற்ற சாமான்களை வாங்கி கொண்டு 6 மணிக்கு பாஸ்கரன் அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்கு முன்னால் பொழுதோடு வீட்டுக்கு வந்து அவனுக்காக காத்திருந்தார்கள். அக்கம் பக்க வீடுகளுக்கு அடிக்கடி போய் அரட்டை அடிக்கும் வழக்கம் பூரணியிடம் இல்லாத தினசில் மங்கையின் குணமும் அமைந்து போக இருவராலும் ஒரே நோக்கில் செயல்பட முடிந்தது. எந்த வேளையிலும் மங்கையின் கூடவே இருந்து அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு அண்ணி அண்ணி என்று ஒரு குழந்தையாக மாறிப்போன பூரணியின் அத்தனை அன்புக்கும் மங்கையும் ஈடு கொடுத்ததில் அங்கே கருத்து வேற்றுமைகளுக்கே இடமில்லாது ஒரு அழகான உறவு பிறந்திருப்பதும், அந்த அந்நியுன்யத்தை கண்டு சதா சர்வகாலம் அந்த வீட்டு ஆண்கள், முக்கியமாய் பாஸ்கரன் தான் எடுத்த முடிவு சரியானதுதான். தன் வயசு பெண் துணைக்காக ஏங்கியிருந்த பூரணியின் ஏக்கம் இப்போது அறவே நீங்கியது என்ற நிம்மதியுடன் வளைய வருவதும் மெய். அத்தியாயம் 3. வராந்தாவில் செருப்பை சுழற்றி போட்டுவிட்டு பாஸ்கரன் உள்ளே நுழைந்தபோது மணி 8 என்றது.
கூடத்தில் ஒரு பக்கம் முழுவதும் கலர் கலராய் பேப்பர்களும் பசையும் வண்ண பென்சிலும் இறைந்து கிடக்க, பூரணி ரெக்கார்டு நோட்டு புஸ்தங்களை கீழே பரப்பி வைத்துக்கொண்டு எதையோ ஒட்டி கொண்டிருந்தார்கள். அவள் ஹோம் சயின்ஸ் படிப்பில் சேர்ந்த நாளா இப்படி பேப்பரை வெட்டுவதும் ஒட்டுவதும் துணி தைப்பதும் சமைப்பதுமாய் வீடே அமக்கலப்பட்டுத்தான் போகிறது. போதாததற்கு இப்போது மங்கை வேறு இவளுடன் சேர்ந்து கொண்டு. நல்ல பெண்கள் படுக்கையறைக்கு சென்று பேண்டிலிருந்து வேஷ்டிக்கு மாறி பின்கட்டுக்கு வந்து கைகால்களை கழுவி கொண்டவன் சாப்பாட்டு கூடத்தில் வந்தமர்ந்தான். இவன் வருவதை கண்டுவிட்டு மங்கை உள்ளே சென்று டம்ளரில் தண்ணீர் எடுத்து வர அவளிடம், அப்பா எங்க, கோவில கதை இன்னுமா முடியல என்று கேட்டான். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் கதை இருக்க போகுதாம். மாமா அப்பவே வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கோயிலுக்கு போயிட்டாரு. என்ன விஷயங்க? கோவிலுக்கு போய்விட்டாரா? என்ன இது பொறுப்பில்லாதனம்? காலையில சில விலாசம்லாம் கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேனே, பார்க்கலையா? உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா? கணவனின் கோபம் மங்கைக்கு புரியதான் செய்தது. ஒருவரிடம் சொன்னால் போதாதென்று 4-5 தரகர்களிடம் சொல்லி பூரணி கேட்ட வரன்களை தேடி பாஸ்கரன் முயன்றபோதோ அத்தனை பேரும் கொடுத்த விவரங்களை வைத்துக்கொண்டு மங்கையின் உதவியோடு ஆராய்ந்த போதோ, பொறுக்கியெடுத்த சில விலாசங்களுக்கு கடிதம் எழுதி விவரங்களை சேகரித்த போதோ இதிலுமே சதாசிவம் பட்டுக்கொள்ளவில்லை என்பது உண்மைதான். யாருக்கோ வரன் பார்க்கிறார்கள், எனக்கென்ன வேலை என்கிற ரீதியில் அவர் விட்டேத்தியாக இருந்தது வருத்தத்தை தந்தாலும், ஒன்றை மட்டும் இத்தனை வருஷங்களாக பொறுப்பில்லாமல் கடவுளின் மேல் அளவுக்கதிகமான பாரத்தை போட்டுவிட்டு தன் பிரயத்தனங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்துவிட்டவரை இப்போது திருத்துவது சாத்தியமே இல்லை என்பதை மட்டும் நன்றாகவே உணர்ந்திருந்தாள் மங்கை. அதிலும் அன்பான அக்கறையான அண்ணனும் அண்ணியும் தன் பெண்ணுக்கு இருக்கையில் சுத்தமாய் கவலைகளை துடைத்தெறிந்துவிட்டு கோவிலே கதியென்று கிடப்பவரிடம் எந்த கடமையைத்தான் எதிர்பார்க்க முடியும்? வாசகனுக்கு மட்டும் இது புரியாதா என்ன? புரிந்ததுதான். இருந்தாலும் தானாக தலைப்பொறுப்பாய் செய்யாவிட்டாலும் பிள்ளை சொல்லும் சின்ன சின்ன விஷயங்களையாவது கவனித்துக் கொள்வார் என்று நம்பினான். இன்று கூட பெண்ணின் தகப்பனாராய் பெரியவராய் லட்சணமாய் சில விலாசங்களுக்கு போய் பிள்ளைகளை பற்றின விவரங்களை கேட்டு வாருங்கள் என்றுதான் சொல்லியிருந்தான். ஆனால் மனுஷன் கோவிலில் அல்லவா பலி கிடக்கிறாராம். கணவனை சமாதானப்படுத்தும் தினசில் கிட்டத்தில் வந்து அவன் தோளில் கை வைத்த மங்கை, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மாமா குணம் தெரிஞ்சது தானே, அவரு தான் செய்யணும்னு எதிர்பார்க்கறத விட்டு நாமளே செஞ்சுட்டா என்னங்க? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் பார்த்திருப்பேன்ல. இச் என்று பாஸ்கரன் சூழ் கொட்டினான். எழுந்து மின்விசிறியை சற்று பெரிதாக சுழலை விட்டு வந்து உட்கார்ந்தான். சில இடங்களுக்கு நாமளே போனா மதிப்பா இல்லையே மங்கை? வீட்டுக்கு பெரியவங்க யாருமே இல்லையாப்பா எனக்கு என்ன கேட்குறாங்களே, நான் தான் பெரியவன்னு சொல்லிட முடியுதா? அப்படியே சொல்லணுங்க. அப்பா இருக்காரு, வயசானவர், அங்கே இங்கே அலைய முடியாது, அதான் நானே வந்திருக்கேன்னு சொல்லிடுங்களேன். சுலபமாக செய்கிறத பெருசு பண்ணாதீங்க. மங்கை லேசாக குரலை தலைத்து கொண்டு மறுபடி தொடர்ந்தாள். பூரணியை பக்கத்து ரூமில் வச்சுக்கிட்டே இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா அது மனசு வருத்தப்படாதா? தங்கச்சி தங்கச்சின்னு உசுர விடுறீங்களே தவிரவும் அது மனசு நோகாமல் பேசணும்னு பல சமயம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்க. பாஸ்கரின் முகம் உடனே வாடி போயிற்று. அவள் சொல்லுதையும் நியாயம் இருக்கிற மாதிரி பட நாக்கை கடித்து கொண்டான். பின்னால் சாய்ந்து கூடத்தில் தங்கை என்ன செய்கிறாள் என்று எட்டி பார்த்தான். இது நாளையே அவர்கள் பேசியதை கவனித்து கொண்டு உட்கார்ந்திருந்த பூரணி அண்ணனின் பார்வை தன்மேல் விழுவது புரிந்து கவனத்தை அவசரமாய் திருப்பினாள். கீழே கிடந்தவற்றை அள்ளி அட்டைப்பெட்டியில் போட்டுவிட்டு எழுந்திருக்க முயற்சித்த போது பாஸ்கரன் கேட்டான், என்னம்மா ஹோம்ஒர்க் முடிஞ்சிருச்சா? கரிசனமிக்க குரலில் பாஸ்கரன் வினவ பூரணி நெகிழ்ந்து போனாள். அண்ணா இயல்பாகவே மென்மையானவர்தான். அதிலும் அண்ணி வந்த பிறகு தன் மனசு நோகக்கூடாதென்று இருவருமாய் போட்டி போட்டுக்கொண்டு அன்பை கொட்டுகிறார்கள். திருமணம் என்கிற பந்தத்தில் ஈடுபட்டு எதற்காக இவர்களை விட்டு போக வேண்டும்? இவர்களுடனேயே ஆயுஸ் பரியந்தம் இருந்துவிட்டால் என்ன? திடுமென பூரணிக்குள் சொல்லத் தெரியாத பயமும் ஏக்கமும் புகுந்து கொண்டன. அந்த முகம் தெரியாத மாப்பிள்ளையின் மீது கோபமும் எரிச்சலும் வந்தன. நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை, உங்களுடன் தான் இருக்கப் போகிறேன் என்று அண்ணனிடம் சொல்லிவிட்டால் என்ன? அண்ணனுக்குத்தான் என் மீது ஆசையும் பாசமும் அதிகமாயிற்றே.
நான் சொன்னால் கேட்க மாட்டாரா? யோசித்து பார்த்தபோது தன் நினைப்பு எத்தனை அபத்தமானது என்று புரிந்தது. என் மீது இத்தனை ஆசை இருக்க கொண்டுதானே எனது வருங்காலத்திற்காக, நல்ல வாழ்க்கைக்காக பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலுமாக அலைந்து கண்ணில் விளக்கெண்ணை விட்டு கொண்ட தினசில் வரன்களை அலசுகிறார்கள். தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு இப்பவே அக்கம் பக்கத்து ஜனங்க கேட்குறாங்க. படிப்பை முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேணாம். வரன் நிச்சயமாயிட்டதும் கரியமா பந்தக்கால் நட்டிட வேண்டியதான் என்று எந்நேரமும் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டிருப்பவரிடம் போய் எனக்கு வரன் பார்க்காதீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? சிறிது நேரம் அப்படியே நின்றவள் பதிலேதும் பேசாமல் அண்ணனின் கேள்விக்கு ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு உள்ளே போனாள். பாஸ்கரன் லேசாக சிரித்து விட்டது. நாம பேசினது அவ கல்யாணத்தை பத்தி தான்னு தெரிஞ்சு வெக்கப்படுது பாரு என்றான். சரி சொல்லுங்க, இன்னைக்கு போன இடமெல்லாம் எப்படிங்க? ஏதாவது சரிப்பட்டு வரும்னு தோணுதா? வரும் போலதான் இருக்கு. இத்தனை நாள் பார்த்தவங்கள இன்னைக்கு சந்திச்ச 2 குடும்பமும் கௌரவமானவங்களா தோன்றாங்க. அத்தை கொண்டா இத்தை கொண்டான்னு ஜாதக பொருத்தம் பார்க்கறப்பவே கண்டிஷன் போடாம மரியாதைப்பட்டவங்களா தெரியுறாங்க. பிள்ளைங்களும் நல்ல படிப்பு உத்தியோகம்னு பேர் சொல்லும்படியா இருக்காங்க. சட்டென்று நிறுத்திய பாஸ்கரன், ஏன் மங்கை, இது கார்த்திகை மாசம்தானே என்று கேட்டதும் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் மங்கை. ஆமா, ஏன் கேட்குறீங்க? இப்ப முடிவா பார்த்து வச்சிருக்கிற பையன்கள்ல ஒருத்தர் இந்த மாசத்துக்குள்ள தேர்ந்தெடுத்துட்டோம்னா தையில கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. கண்களை விரித்து கொண்டு இன்றைக்கே இப்போதே என்று துடிப்புடன் கணவன் பேசுவதை பார்த்த மங்கைக்கு வேடிக்கையாக இருந்தது. ரொம்ப அவசரப்படுறீங்களே பூர்ணி, இப்பதான் 3வது வருஷம் படிக்குது. இன்னும் 5 மாச படிப்பு பாக்கி இருக்கு. மறந்து போச்சா? படிப்பே முடிக்க வேணாமா? அது எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். நல்ல இடமா நிச்சயமாயிருச்சுன்னா படிப்பு முடிக்கிற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லைன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் படிப்பு இருக்க போகுது. வேணும்னா அவங்க வீட்டுக்கு போய் படிச்சு முடிக்கட்டுமே. இதுக்காக கல்யாணத்தை ஒத்தி போடுவாங்களா? சும்மா நாளை கடத்துறதுல எனக்கு இஷ்டமில்லை மங்கை. பேச்சோடு நிற்காமல் காரியத்திலும் இறங்கி மேற்கொண்டு 1 வாரம் போவதற்குள் அப்பாவை அழைத்து கொண்டு அந்த 2 வீடுகளுக்கும் போய் வந்தான் பாஸ்கரன். 2ல் 1 பார்த்த மாத்திரத்திலே சதாசிவத்துக்கு பிடிக்காமல் போயிற்று. எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஆனா வீட்டுல ஒருத்தருக்காவது கடவுள் பக்தியே மருந்துக்கு கூட காணாமே. அட, பக்தின்னு பெருசா ஒன்றும் வேணாம். சும்மா 4 சாமி படங்களை வச்சு 2 பூ போட்டு வைக்கக்கூடாது. வீடு முழுக்க சினிமா ஸ்டாருங்க படமும் இவங்க உறவுக்காரங்க போட்டாவும் தான் தெரியுது. சாமிக்கு பயப்படாதவன் வேறு எதுக்கும் பயப்பட மாட்டான்னு தெரியுமா? பாஸ்கரா, இந்த இடம் நமக்கு சரிப்படாது, விட்டுடு. இதை போய் பெருசுபடுத்தி நல்ல இடத்த விடுவாங்களாப்பா? சரி, அது வேணாம். ஆனா பையன் போட்டவ பார்த்தப்புறமல்ல நீ சம்பந்தம் பேச வந்திருக்கணும். பாரு, முன் மண்டையில இப்பவே வழுக்கை மாதிரி தெரியுது. வயசு என்ன, ஒரு 26 27 இருக்குமா? அதுக்குள்ளேயுமே இப்படின்னு போக போக எப்படி இருக்கும்? நம்ம பூரணி பச்சை புள்ள, அதுக்கு வேற நல்ல இடமா கிடைக்காது. இந்த சம்பந்தம் நிச்சயம் வேணாம். இப்படி ஒன்றை தட்டி கழித்து விடுத்து பாக்கி இருக்கும் பையனுக்கு அவர் சம்மதம் தெரிவிக்க அந்த வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க அழைப்பதென்று முடிவாயிற்று. தீர்மானித்தபடி அந்த வெள்ளி மாலை ராஜனும் கூட இன்னும் சிலரும் பெண் பார்க்க வந்தார்கள். ராஜன் ரொம்ப அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் பளிச்சென்று இருந்தான், சுத்தமாக இருந்தான். அதிகம் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அதற்காக பெண் பிள்ளை மாதிரி நாணி கோணிக்கொண்டும் இல்லாமல் பாஸ்கரனுக்கு அவனை பிடித்து போயிற்று. கூட வந்தவர்களும் ராஜனின் அம்மா, அப்பா, அக்கா, அத்தான் அப்படி ஒன்றும் மாப்பிள்ளை வீட்டு திமிருடன் பேசவில்லை. பந்தாவாக முன்னரையிலே உட்கார்ந்திருக்காமல் ராஜனின் அம்மா உள்ளே சென்று பூரணியிடம் பூவையும் பழத்தையும் கொடுத்ததும், அக்கா தானே பூரணியை கூடத்துக்கு அழைத்து வந்ததும் அவர்கள் உண்மையிலேயே கண்ணியமானவர்கள் என்பதை வெளிப்படுத்த பாஸ்கரனுக்கு வாயெல்லாம் பல். பெண்ணை பிடித்து போனதை அவர்கள் உணர்த்திய உடனேயே, ஆஹா, என் தங்கை எத்தனை அதிர்ஷ்டசாலி, முதலில் பார்த்த வரனே அமைந்துவிட என்று ஆகாயத்தில் மிதந்து கொண்டு கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளில் தீவிரமானான். மங்கையும் அவனுமாய் உட்கார்ந்து மாய்ந்து மாய்ந்து பட்டியல் போட்டார்கள். வாங்க வேண்டியவை, செய்ய வேண்டியவை, அழைக்க வேண்டியவர்கள். எத்தனை தரம் யோசித்தும் திருப்தி இல்லாமல் திரும்ப திரும்ப அடித்து எழுதி கடைகடையாய் ஏறி நல்ல பொருட்களை பொறுக்கி எடுத்து, நம்ம பூர்ணிக்கு வர 4ஆம் தேதி கல்யாணம். 2 நாள் முன்னதாவே குடும்பத்தோடு வந்து
தங்கச்சியை ஆசீர்வாதம் பண்ணணும் என்று தெரிந்தவர்கள் வீடு வீடாக ஏறி பத்திரிகை வைத்து அழைத்து வந்து சாப்பாடு தூக்கம் எதையும் நினைக்காமல் ஓடி ஓடி கவனித்து திட்டமிட்டபடி அந்த தை மாச முதல் முகூர்த்தத்தில் ராஜனை பூரணியின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட வைத்தார்கள். எனக்காக இவர்கள் இத்தனை சிரமப்படுகிறார்களே, என் நல்வாழ்க்கைக்காக தங்களை இத்தனை வருத்தி கொள்கிறார்களே, இந்த ஜென்மத்தில் இந்த அண்ணனும் அண்ணியும் இப்படி எனக்காக உருகுவதையும் செய்வதையும் எத்தனை பிறவியெடுத்து நான் திரும்ப செய்ய போகிறேன் என்று மணமேடையிலிருந்து இவர்களையே கவனித்து இந்த மாதிரி அண்ணன் அண்ணி யாருக்கு கிடைப்பார்கள் என்று சிலிர்த்து போனதாலோ என்னவோ அருகில் அமர்ந்திருந்த ராஜனை ஏறிட்டு பார்க்க கூட பூரணிக்கு தோன்றவில்லை. எதேச்சியாய் கண்கள் இடறிய சில கணங்களிலும் கண்களில் கசித்திருந்த நீர் திரை போட்டதில் தாலி கட்டினவரை முழுமையாய் நெஞ்சில் பதித்து கொள்ள முடியாமல் பார்வையும் மசமசத்து போயிற்று. அத்தியாயம் 4. அண்ணி. அண்ணி என்னம்மா? பயமா இருக்கு அண்ணி. பயமா? ஏன் தெரியல, என்னமோ பக்கு பக்குன்னு மனசு. மங்கை சிரித்தாள். பயப்படாத பூரணி, அவரை உன்னை கடிச்சா முழுங்கிடுவாரு. என்ன அண்ணி பேசுறது அவர்கிட்ட? அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாத. ஏதாச்சும் கேட்டா வெக்கப்படாம பதில் சொல்லு. சொல்ல மறந்துட்டேனே, உள்ளே போனதும் அவர் காலில் விழுந்து கும்பிட்டுக்க. அப்புறம் கோவப்படுறாப்புல ஏதும் சொல்லிடாத. பேசி கொண்டிருந்தவள் திடுமென நிறுத்தி பூரணியின் கைகளை பிடித்து கொண்டாள். லேசான புன்னையுடன் கோவப்படுறாப்புல ஏதும் சொல்லிடாதுன்னு உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு. நீ சேர்ந்தாப்புல 2 வார்த்தை பேசுவியான்றதே சந்தேகம் என்றாள். அண்ணி ரொம்ப பயம். என்ன இது பூரணி, இப்படி பயப்படுற? நானும் தான் உங்க அண்ணனை கட்டிக்கிட்டேன், இப்படியா பயந்தேன்? நாள் அப்படித்தான் படபடப்பா இருக்கும், போக போக சரியாயிடும். இதுக்கு இத்தனை பயப்படுவாங்களா? பேசிக்கொண்டே பூரணியின் தலையில் மல்லிகைப்பூவை செண்டாக வைத்தாள். அவளுக்கு முன்னால் வந்து முன்னேற்றி முடியை லேசாக வாரி சீர் செய்தவள் இப்படியும் அப்படியுமாக பூரணியை திருப்பி தலையை சாய்த்து ஒரு பார்வை பார்த்தாள். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே, இந்த புடவையை உடுத்திக்க. அவள் நீட்டிய புடவையை பூரணி பார்த்தாள். சாநகல ஜரிகை பார்டர் போட்ட பட்டுப்புடவை. ஐய, இதுவா? என்ன நீ? ஏமா இந்த புடவைக்கு என்ன? போங்க நீ. 2 நாளா இப்படி கனகனமா பட்டுப்புடவையா கட்டிக்கிட்டு குசு குசுன்னுது. இப்பவும் இதே தானா? சிம்பிளா ஒரு பிரிண்டட் சில்க் கட்டிக்கிட்டா போறாதா? ப்ளீஸ் அண்ணி. மங்கை பதில் சொல்லாம இருக்கவே பூரணி மறுபடியும் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். எனக்கு பரவாயில்ல பூரணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாங்களேன்னு. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ப்ளீஸ். வாஸ்தவமாகவே அவர்கள் எதுவும் சொல்லவில்லைதான். வேலைக்கு ஒரு விதமாக பூரணியை அலங்கரித்த போது கூட இப்படி செய் அப்படி செய் என்ற அதிகாரம் ஏதும் செய்யவில்லை. ராஜனின் அம்மாவும் அக்காவும் இவர்கள் கூப்பிட்டால் மட்டுமே வந்து பூரணியை பார்த்து மங்கை செய்திருந்த அலங்காரத்தை பாராட்டிவிட்டு போனார்கள். ஒரு குறை, ஒரு முணுமுணுப்பு எதுவும் இல்லை. அந்த தைரியத்தில் தான் பூரணி ஆசைப்பட்ட விதத்திலேயே பிரிண்டட் சில்க் புடவையை உடுத்திக்கிட்டு முதலிரவுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் அவளை அனுப்பி வைத்தாள். வீட்டில் வைத்து கொள்வதை விட கல்யாண மண்டபத்திலேயே வசதியாக இருக்கும் என்பதாலும் அந்த மண்டபத்தில் செய்யப்படும் அறை அலங்காரத்தை பற்றி பலரும் ஏற்கனவே சொல்லியிருந்ததாலும் பூரணி ராஜனின் முதலிரவு அங்கேயே ஏற்பாடாயிற்று. சாந்தி முகூர்த்தத்தில் நல்ல நாள் பார்த்து அப்புறமா வச்சுக்கலாமே என்று வீணாக ஒத்தி போட்டு கொண்டிருக்காமல் ராஜன் வீட்டிலும் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிக்கவே இதோ பூரணி உள்ளே நுழைந்து கையோடு கொண்டு வந்திருந்த பால் டம்ளரை வலதிலிருந்து இடது கைக்கு மாற்றி வலது கையால் கதவை சாற்றினாள். அப்படியே திரும்பி மெதுவாக கண்களை உயர்த்தி ராஜன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தாள். கட்டிலில் அமர்ந்திருந்தவன் இவளை கண்டதும் எழுந்து கிட்டத்தில் வந்தான். சன்னமான குரலில் வா என்றான். கட்டிலேறுகை இருந்த ஸ்டூலில் பால் டம்ளரை வைத்துவிட்டு அவனை நமஸ்கரிக்க குனிந்தவளை அவசரமாய் இதெல்லாம் வேணாம் என்று தடுத்தான். தானும் உட்கார்ந்து அவளையும் கட்டிலில் உட்காரச் சொன்னான். குனிந்து தரையை பார்த்த பூரணி அவனது வேட்டிக்கு வெளியில் தெரிந்த வெள்ளை பாதங்களை பார்த்தாள். கட்டை விரலை மேலும் கீழமாக அசைந்து கொண்டே இருந்தான். லேசாக சிரிப்பு வந்தது. அவருக்கும் என்னைப் போலவே பயம் போலிருக்கிறது. பூரணி பூரணி நீ 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 ரொம்ப அழகா இருக்க பூரணி. வார்த்தைகள் தெளிவில்லாமல் திணறலாக வெளிவந்தன.
பூரணி எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அறைக்குள் வந்து வெகு நேரமாகிவிட்ட மாதிரி இருந்தது. சத்தமே காணமே. என்ன செய்கிறார்? பார்வையை சிறிது உயர்த்தி பார்த்தாள். ராஜன் இவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். இவள் லேசாக நிமிருவதை பார்த்து மெதுவாக அவள் கையை தொட்டான். நகம் மட்டும்தான் பட்ட மாதிரி இருந்தது. வளையல்களை தொட்டு முன்னும் முன்னுமாக உருட்டத் துவங்கினான். அவ்வப்போது பட்ட அவனது ஸ்பரிசம். 2 நிமிஷம் போல வளையல்களை தள்ளி கொண்டிருந்தவன் சற்று நகர்ந்து பூரணியின் கிட்டத்தில் வெகு அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். அவனது மூச்சு காற்று கூட மேலே பட்டது. படபடப்பாக இருக்கிறாள் போலிருக்கிறது. பெண்கள் தான் பயப்படுவார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்களுமா? மாப்பிள்ளை கொஞ்சம் பயந்த சுவாவந்தான் போல, ரொம்ப மரியாதையா பேசுறாரு என்று மதியம் அண்ணியிடம் அண்ணன் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவளது கையை எடுத்து தன் மடிமேல் வைத்து விரல்களை பிரித்து மூட ஆரம்பித்தான். உள்ளங்கையும் விரல்களும் ஈரமாக இருந்தன. பூரணி, ஏதாவது பேசேன். நானா பேசுவதா? என்ன பேசுவது? அண்ணி ஒன்றுமே சொல்லித்தரவில்லையே. பூரணி, பேசாட்டி போகுது. என்னை பார்க்க கூட மாட்டியா? என்னை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்று அவசரமாய் சொன்னவள் சற்று நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தாள். வேர்த்து விறுவிறுத்து முகமெல்லாம் முத்துக்களாய் பரவி இருந்தது. ஆழமான தொடர் மூச்சுக்கள். முதலாக பெரிய வாக்கியமாக பேசிவிட்டதால் மூச்சிருக்கிறதா? நிஜமாகவே ரொம்ப பயந்தவர்தான் போலிருக்கிறது. லேசாக பார்வையை உயர்த்தி கணவனை அழுந்த பார்த்தபோது அவன் பார்வை இங்கும் அங்கும் அலைகிற மாதிரி பட்டது. பூரணி தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். ஏதாவது வேணுமா? தண்ணி, குடிக்க தண்ணி. ஸ்டூல் மேல் இருந்த பால் டம்ளர் கண்ணில் பட பால் ஆறிவிட்டதாவென்று தொட்டு பார்த்தாள். இல்லை, சுமாரான சூடு இருந்தது. அதை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். டம்ளரை பிடிக்கையில் அவன் கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்ததை கவனித்தாள். இதென்ன இப்படி ஒரு பயமா, படபடப்பா? முதலிரவு எப்போதடா வரும்? எப்போது மனைவியை தனிமையில் சந்திக்கலாம் என்று காத்திருந்த மாதிரி உள்ளே நுழைந்தவுடன் உத்திகை பார்த்து வைத்திருந்த தினசில் வரிசையாய் பேசுவார்கள். அல்லது எடுத்த எடுப்பிலேயே இழுத்தெடுத்து ஆசையை கொட்டி விடுவார்கள். அதுவும் இல்லையானால் பேச்சே இல்லாமல் மூர்க்கத்தனமாக உடம்பை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். இவைதான் முதலிரவின் வழக்கங்கள் என்று கதைகளிலும் திரைப்படங்களிலும் பார்த்து கணித்து வைத்திருந்தவளுக்கு இது ஒன்றுமே நடக்காமல் போனதில் சற்று ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை நேர் அருகாமை கிடத்தும் அவனுடைய பேச்சிலிருந்து செய்கையிலிருந்து வெளிப்பட்ட பயந்த சுவாபம் ஒருவித குழப்பத்தை அவளுள் உண்டாக்கியது. வேகமாய் பாலை குடித்துவிட்டு டம்ளரை நீட்டிவன், சாரி தாகமாக இருந்துச்சு, அதான் முழுக்க குடிச்சிட்டேன் என பூரணியின் குழப்பம் பயமாக மாறியது. ஏன் இப்படி திக்கித்திணறியே பேசுகிறார்? அவன் சற்று நெருங்கி வந்து மறுபடியும் அவள் கைகளை எடுத்து மடிமேல் வைத்து கொண்டான். அதை விட்டு அவள் தோளை தொட்டான். கையை உடனே எடுத்துவிட்டு கொஞ்சம் நகர்ந்து கொண்டான். தொடர்பில்லாத செய்கள். ஒவ்வொரு முறை அவளை தொடும்போதும் கைகளின் நடுக்கம் அதிகமாகி திரும்பவும் அவளோடு ஒட்டி கொண்டு உட்கார்ந்தவன் இடது கையால் அவளது தோளை பிடித்து கொண்டு வலது கையால் அவளது கன்னத்தை லேசாக வருடினான். முகத்தருகே குனிந்தான். உலுக்கிக் கொண்டு உடனே நிமிர்ந்தான். ஏன் என்னிடம் ஏதாவது பிடிக்கவில்லையா? கிட்டே வந்துவிட்டு உடனே விலகி போய்விடுகிறாரே. பயமும் குழப்பமும் அதிகமாகி அவனை ஏறிட்ட போது அவனது படபடப்பு அதிகமாகி கைகளில் ஒரு உதறல் ஏற்படுகிற மாதிரி இருந்தது. பற்களை அழுந்த கடித்து கொண்டு கைகளை இறுக்கமாக மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு திடுமென எழுந்து அறைக்குள்ளே நடக்கத் துவங்கினான். அவசரமான நடை. வெறும் பயம், சங்கோஜம் என்று நினைத்திருந்தவளுக்குள் மிக லேசான சந்தேகம் தலை தூக்கியது. என்னாயிற்று? இருப்பு கொள்ளாமல் தவிக்கும் அளவுக்கு இத்தனை பரபரப்பு ஏன்? நடப்பதை நிறுத்திவிட்டு மறுபடியும் அவளது அருகில் வந்து நின்றவாறே அவள் முகத்திற்கு மிக நெருக்கத்தில் குனிந்தான். மென்மையாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு நிமிர்ந்தவனுக்கு படபடப்பு கூடிப்போக உதடுகளை இறுக்கி அடக்கி பார்த்தும் இயலாமல் பதட்டத்துடன் தொப்பென்று கட்டிலில் உட்கார்ந்தான். உடம்பு முழுக்க சின்னதாக துவங்கிய உதறல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி மூச்சிறப்பும் அதிகமாகி சுவாசிப்பதற்கே சிரமப்பட்டான். என்னாயிற்று? இவரிடம் என்னமோ சரியில்லை. என்ன? 2 நிமிஷங்கள் போவதற்குள் அவனது அவஸ்தை அதிகரித்தது. தலை இப்படியும் அப்படியுமாக வேகமாக அசைய ஆரம்பித்து உடம்பின் உதறலோடு ஒரு துள்ளலும் சேர்ந்து கொண்டது. பூரணி, என்னங்க செய்து?
பார்வையில் ஒரு இலக்கே இல்லாமல் எங்கே பார்த்து கொண்டு திணறி பூரணி, யாரையாவது கூப்பிடு எங்க வீட்டில். சொல்லி முடிப்பதற்குள் துள்ளல் அதிகமாகி முகம் கோணிப்போக தடக்கென்று படுக்கையில் மல்லாந்தவனின் கைகளும் கால்களும் வேகமாக இழுத்து கொள்ள தலை இப்படியும் அப்படியும் வெட்டியது. ஐயோ அண்ணி, எனக்கு பயமா இருக்கு. பரபரவென்று கதவை திறந்து வெளியே ஓடி வந்தாள் பூரணி. அங்கங்கே பெரிய பெரிய ஜமக்காலங்களை விரித்து கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவுக்காரர்கள் படுத்திருக்க, அண்ணி அண்ணி எங்கே இருக்கீங்க? யாரோ எழுந்து யாரு யாரு என்றார்கள். அண்ணி புதுப்புடவை தடுக்க அவசரமாக ஓடினாள். எழுந்தவர்கள் விளக்கை போட்டு இப்படி சத்தம் போடுவது பூரணிதான் என்பது புரிந்து சாமான்கள் இருந்த அறையில் காவலாக படுத்திருந்த பாஸ்கரனையும் மற்ற பெண்களோடு கூடத்தில் படுத்திருந்த மங்கையையும் எழுப்பி தடால் என்று அறைக்குள் ஓடி வந்து பார்க்கையில் ராஜனின் இழுப்பு அதிகமாகி வாயின் ஓரமாய் வெள்ளை நுரை. பாஸ்கரனுக்கு புரிந்து போயிற்று. காக்கா வலிப்பா. யாரோ ராஜனின் கையில் இரும்பு சாவி குத்தை ஒன்றை திணித்தார்கள். யாரோ டாக்டருக்கு ஃபோன் செய்ய ஓடினார்கள். வெறி பிடித்த மாதிரி பாஸ்கரன் மாப்பிள்ள என்று அவனை உலுக்கினான். கண்ணை முழிச்சு பாருங்க, யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொல்லுங்கப்பா என்று சொல்ல யாரோ ஓடி அவர்களை அழைத்து வந்தார்கள். ஐயோ ஐயோ என்ற அலறுடன் ஓடி வந்தவர்கள் ராஜனை பார்த்து அதிகமாக அரட்ட மேற்கொண்டு என்ன செய்வதென்று யாருக்கும் சில நிமிஷங்களுக்கு புரியாமல் போயிற்று. தம்பி, ஐயோ பாலா போன சனிய திரும்பவும் வந்துருச்சாப்பா. முருகா, என்ன செய்வேன்? யாராச்சும் ஏதாவது பண்ணுங்களேன். ராஜனின் தாய் அடித்து கொண்டு அலமுற்பட பாஸ்கரன் நிமிர்ந்தான். திரும்பவும் வந்துடுச்சாவா? அப்பயானா ஏற்கனவே வந்திருக்கிறதா? நகர்ந்து வந்து சம்மதியின் எதிரே நின்றான். என்ன சொன்னீங்க? அவர் பதில் சொல்லுமோன் ராஜனின் அப்பாவும் அக்காவுமாக சேர்ந்து சும்மா அருமா, வீணா கத்தாதே என்று அடக்கினார்கள். எதையோ மறைக்கிறார்கள் என்பது தெளிவான ஆத்திரத்துடன் பாஸ்கரன் சம்மந்தி மனிதரின் தோலை அழுத்தமாக பற்றி, சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க, இந்த வலிப்பு முன்னாடியே வந்திருக்குதா? ஏன் என்கிட்ட சொல்லல என்று உழுக்க ஆரம்பித்தான். ஆக்ரோஷமான அந்த உழுக்களில் பயந்து போன மாதிரி, சொல்லிடுறேன், இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வர்றது உண்டுதான் என பாஸ்கரனின் ஆத்திரம் அதிகமாயிற்று. ஏமாத்திட்டீங்களே. தன் தலையில் வேகமாக அரைந்து கொண்டவனை யாரோ தடுத்து நிறுத்தி, இங்கே பாருங்க, வலிப்பு குறைஞ்சு மாப்பிள்ளை கொஞ்சம் குணம் கண்ட மாதிரி தெரியுது பாருங்க என்றார்கள். பாஸ்கரன் பார்த்தான். ராஜனின் வலிப்பும் துடிப்பும் மெதுவாக அடங்கி வாயை கோணிக்கொண்ட விதத்திலேயே மல்லாதிருந்தான். குறைந்திருந்தது வலிப்பு மட்டுமல்ல, சுவாசமும் தான். அவனது ஆயுள் முடிந்து விட்டதை டாக்டர் வந்து உறுதிப்படுத்திய போது பூரணியின் 15 மணி நேர மன வாழ்க்கையும் முடிந்து போயிற்று. அத்தியாயம் 5. உள்ளறையின் பக்கவாட்டு சுவற்றின் பாதியிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த அரை கண்ணாடியின் முன் நின்றிருந்தாள் பூரணி. குளிக்கும்போது தண்ணீர் பட்டு நனைந்து விடாமல் இருக்க தலையில் உயர தூக்கி முடிந்திருந்த கூந்தலை அவிழ்த்து விட்டவள் சீப்பை எடுத்து வகிட்டை சீர் செய்தபின் அவசரமாய் வாரத் துவங்கினாள். தளர ஒற்றை பின்னலாக பின்னி நுனியில் ஒரு சின்ன ரப்பர் வளையத்தை மாட்டி பின்னலை முதுகுப்புறம் விட்டு கொண்டாள். கருப்பு சாந்தினால் புருவங்களுக்கு சற்று மேல் மத்தியில் சின்னதாக ஒரு பொட்டு வைத்து புடவையை சரியாக உடுத்தி இருக்கிறோமா என்று ஒரு தரம் பார்த்துவிட்டு மூலையில் இருந்த மேஜை அருகில் வந்தாள். இரவு வெகுநேரம் படித்தபின் தூக்கம் அழுத்த துவங்கியதும் அப்படியே கவிழ்ந்து வைத்துவிட்டு போயிருந்த புஸ்தகங்கள் வாரி இறைந்து கிடந்ததை ஒழுங்குபடுத்திவிட்டு அவற்றில் 2 மட்டும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு பேனா, பென்சில் இத்தியாதிகளை பர்சில் வைத்து முடித்தபோது மணி 8:30 ஆகியிருந்தது. கல்லூரிக்கு போய் சேரும்போது நிச்சயம் 9 ஆகிவிடும். 9:30க்கு பரீட்சை. இடையில் இருப்பது அரை மணி நேரம்தான். திடுமென பூரணிக்கு ரொம்ப பயமாக இருந்தது. படித்ததெல்லாம் மறந்து புத்தி தம்மென்று வெறுமையாகிவிட்ட மாதிரி தோன்றியது. ஒரு பக்கமாய் உட்கார்ந்து 4-5 புஸ்தகங்களையும் ஒரே சமயத்தில் பிரித்து மலமளவென்று ஒரு பார்வை பார்க்கலாமா என்று எழுந்த எண்ணத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். கடைசி நிமிஷ படபடப்பு மட்டும் கூடவே கூடாது என்று முனகி தன்னை நிதானப்படுத்தி கொள்ள முயன்றாள். இத்தனை நாள் படிக்காத எந்த விஷயத்தை இந்த அரை மணியில் படித்துவிடப் போகிறோம்? பரீட்சை கூடத்தில் சென்று உட்கார்ந்து
வினாத்தாளை பார்த்தால் கண்டிப்பாய் இந்த வெறுமை மறைந்துவிடும். தேவையான விடைகள் தன்னால் நினைவுக்கு வரும் நிச்சயம். கொஞ்சம் நிதானமாக புஸ்தகங்கள் பர்ஸை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள். சமையலறை வாசலில் நின்று அண்ணி போயிட்டு வரேன் என்றதும் கையில் இருந்த பாத்திரத்தை மேடையில் வைத்துவிட்டு மங்கை அருகே வந்தாள். சாப்பிடலையா பூரணி? வேணாம் அண்ணி, லேட்டா காப்பி குடிச்சதுல பசியே இல்லை. சூடா 2 இட்லி எடுத்துக்கமா ப்ளீஸ். வேணாம் அண்ணி, டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதையாவது கையில் எடுத்துட்டு போமா. பரீட்சை அரை நாள் தான் அண்ணி, மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வெறும் வயிற்றோட போனா பரீட்சை எழுதுறது கஷ்டமா இருக்கும் பூரணி. ஒரு டம்ளர் பாலாவது சாப்பிடு. சொன்ன பேச்சை கேளம்மா. அவள் பதிலுக்காக காத்திராமல் உள்ளே சென்று பாலோடு திரும்பி பூரணியை குடிக்க வைத்தாள். பஸ் சார்ஜ் இருக்கா? பேனால இங்க் போட்டிருக்கியா? பென்சில் சீவி வச்சிருக்கியா? பார்த்து எழுதுமா என்ற மங்கையிடம் தலையசித்து விட்டு பூரணி கூடத்துக்கு வந்தாள். வழக்கம் போல பாஸ்கரன் அன்றைய பேப்பருடன் சதாசிவன் வராந்தா ஈசிச்சேரில் கண்களை மூடிக்கொண்டு போய் வருகிறேன் என்று சொன்னவள் பாஸ்கரனின் நல்லா எழுதுமாவையும் அப்பாவின் இம்மையும் ஏற்று செருப்பை மாட்டிக்கொண்டு தெருவில் இறங்கி நடக்கத் துவங்கினாள். பூரணியின் கூடவே வந்து அவள் தெருமுனையில் திரும்பும் வரை நின்றுவிட்டு உள்ளே போக மங்கை திரும்பிய போது பாஸ்கரன் கையில் இருந்த பேப்பரை தலைத்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். 3 மாசமாகவே பூரணியின் கணவன் இறந்து போன இந்த 3 மாசமாகவே பாஸ்கரனின் போக்கு இப்படித்தான் இருக்கிறது. காலையில் எழுந்து கடைக்கு போக வேண்டிய ஜோலி இருந்தால் வழியே இழுத்து போட்டு கொண்டு ஓடுவான். இல்லாவிட்டால் பேப்பர் படிக்கும் பாவனையில் தன்னை மறைத்து கொள்வான். பூரணி கல்லூரிக்கு கிளம்பி போனதும் பேப்பரை வீசிவிட்டு தலை குனிந்து அமர்ந்து மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது அநேகமாக இருட்டியிருக்கும். வந்து சாப்பிட்டு உறங்கி ஒருவரோடு ஒருவர் பேசாமலேயே துளி சப்தம் இல்லாமலேயே இத்தனையும் நிகழ்ந்து வந்தது. தங்கையை இப்படிப்பட்ட இடி தாக்கிவிட்டதில் அதிகம் அடிபட்டு போனவள் பாஸ்கரன் தான். அன்று ராஜனின் சடலத்தை சுற்றி அத்தனை பேரும் வாயிலும் வயிற்றிலும் மார்பிலும் அடித்து கொண்டு அழுதபடி நிற்க தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உணர்வில் பாஸ்கரன் சம்மந்தி வீட்டைச் சேர்ந்த ஒவ்வொருவரிடமும் போய் ஏன் முன்னாலேயே எங்கிட்ட சொல்லலை, ஏன் சொல்லலை, எங்களை ஏமாத்திட்டீங்களே என்ற அழுகையோடு கத்த முற்பட மங்கையும் பூரணியும் சதாசிவமும் மற்றவர்களும் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தார்கள். கத்தி கத்தி ஓய்ந்து சிறிது நேரம் அழுது மறுபடியும் அழுது ஆத்திரத்தின் உச்சியில் இருந்தவனை யாராலும் சமாதானம் செய்ய இயலவில்லை. அந்த அர்த்தராத்திரியில் சடலத்தை ஒரு காரில் வைத்து தங்கள் வீட்டுக்கு அவர்கள் எடுத்து சென்று ஒட்டுமொத்தமாய் சம்மதி ஜனங்கள் கண்பார்வையிலிருந்து மறந்து போன பிறகும் பாஸ்கரின் ஆத்திரம் நிற்கவில்லை. ஏமாற்றி விட்டீர்களே பாவிகளா, என்னை உடைத்தது போதாதென்று என் தங்கையின் வாழ்க்கையையும் அல்லவா நானே அழிக்க வைத்து விட்டீர்கள். இத்தனை பெரிதாக ஒரு வியாதியை வைத்துக்கொண்டு என்னிடம் சொல்லாமலே விட்டுவிட்டீர்களே. எத்தனை ஜாதகங்களை அலசினேன், வடிகட்டி வடிகட்டி எப்படி பொறுக்கினேன், எங்கெங்கு விசாரித்தேன். ஏன் யாருமே இதை சொல்லவில்லை? யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். என்ன நல்ல மனிதர்கள், இந்த காலத்திலும் இப்படி ஒரு குணம், மரியாதையான குடும்பம் என்று மகிழ்ந்து போனேனே. அத்தனையும் பொய்யா, வெறும் வேஷம்தானா? பாவிகளா, நீங்கள் வேஷம் போட்டி காட்ட நாங்கள் தானா கிடைத்தோம்? உங்கள் நலனுக்கு பலியாடாக என் தங்கை தானா அகப்பட்டால் கல்யாணமாயிட்டா சரியாயிடும்னு நினைச்சோம். உங்கள் பரிசோதனையை எங்களிடம்தான் வைத்திருக்க வேண்டுமா? என் ஒரே தங்கை தான் அதற்கு கிடைத்தாளா? அழுகையும் குமரலுமாக நடுக்கூடத்தில் நின்று எங்களை ஏமாத்தினீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா, நாசமா போவீங்க என்று சபித்தான். உங்களை சும்மா விட மாட்டேன், கோர்ட்ல கேஸ் போட்டு மானத்தை வாங்குறேடா இல்லையான்னு பாருங்க என்றான். தெய்வம்னு ஒன்று இருந்தா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்னோட இந்த வேதனை உங்களுக்கு வரத்தான் போகுது என்றான். என்ன கத்தி என்ன, அழுதுதான் என்ன, குமரிதான் என்ன? போனதை நினைத்து ஆத்திரப்பட்டதால் போய்விட்ட ராஜன் எழுந்தா வந்து விட்டான். ஒன்றுமில்லை. இருந்தும் மூற்றை முடிச்சுகளை அள்ளி கொண்டு மண்டபத்தை காலி செய்து வீட்டுக்கு வந்த பின்னும் அவனது புலம்பல்கள் நிற்கவில்லை. மாப்பிள்ளையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள
அவர்கள் வீட்டிலிருந்து அழைக்க வந்தபோது வந்தவர்களை வெளியில் தள்ளி கதவை சாத்தினான். பார்க்கிறவர்களிடமெல்லாம் நாங்கள் ஏமாந்துட்டோம் என்று மனசின் தைரியம் குறைந்தவனாய் அந்த வாரம் முழுவதும் அழுதுகொண்டே இருந்தவன் இனி அழுவதற்கும் கத்துவதற்கும் தெம்பில்லை. அதனால் பயனும் இல்லை என்று உணர்ந்ததாலோ என்னவோ தொடர்ந்து வந்த நாட்களில் எல்லாவற்றையும் குறைத்து அடங்கி போனான். அன்றிலிருந்து இப்படித்தான் பேச்சில்லை, சிரிப்பில்லை, வெளியில் வாசலில் போவதில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனால் பேச்சை குறைத்து ஜடமாய் இருக்க கற்றவனுக்கு பூரணியை பார்க்கும் போதெல்லாம் எழுந்த குற்ற உணர்வை மட்டும் அடக்க தெரியாமல் போனது. பூரணி, நான் தானே உன் வாழ்க்கையை கெடுத்தேன், நான் தானே உனக்கு இந்த நிலையை கொடுத்தேன். 19 வயது கூட ஆகாத உன்னை, படிப்பு கூட முடிக்காத உன்னை நான் தானே இந்த பாதாளத்தில் தள்ளினேன். உனக்கு நல்லது செய்வதான் நினைத்து உன் வாழ்க்கையே பாழாக்கி விட்டேனே. இந்த குற்ற உணர்வு தான் மேற்கொண்டு 10 நாட்கள் ஆனபின் பூரணி மெதுவாக, நான் தொடர்ந்து காலேஜுக்கு போறேன்னா என்றபோது உடனே சரியென்று சொல்ல தோன்றியிருக்க வேண்டும். துக்கத்திற்கு வந்திருந்த லெக்சரர், முடிஞ்சதை பற்றி அதிகமாக நினைக்காத பூரணி, இனிமேதான் நீ விவேகமாக நடந்துக்கணும். வாழ்க்கையே அசமிச்சு போச்சுன்னு படிப்பையும் நிறுத்திடாத. அதிகமாக போனால் இன்னும் 3 மாதம் படிப்பு தானே. மனதை தேத்திக்கிட்டு படித்தேன உனக்கு தாமா நல்லது. இனிமேதான் உனக்கு படிப்பு ரொம்ப அவசியம். யார் மேலேயும் அளவுக்கு மீறி சாயாம உன் காலை நிற்க கற்றுக்கிறது தான் எதிர்காலத்துக்கு உதவும் என்று நிதானமாய் கூறின அறிவுரையை மனசில் வாங்கி படிப்பை தொடர விருப்பம் தெரிவித்த போது பாஸ்கரன் உடனே தலையசைத்தான். படிக்கட்டும், நன்றாக படிக்கட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கட்டும். இனி அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். வீட்டிலேயே அடைந்து கிடக்காமல் வெளியே போய் படிப்பில் கவனம் செலுத்தி நடந்ததை மறக்க அவளால் முடியுமானால் செய்யட்டும், தாராளமாக செய்யட்டும். என் பூரணிக்கு இன்னும் திருமணமாகவே இல்லை. அவள் இன்னமும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் சின்ன பெண்ணாகவே இருக்கிறாள் என்று நினைத்து கொள்கிறேனே. அவள் வாழ்க்கையை பால் பண்ணி விட்டதாக ஒரு குற்ற உணர்வு எப்போதும் மனசுக்குள் பிராண்டி கொண்டே இருக்க பூரணி விரும்பியதெல்லாம் செய்துவிட வேண்டும் என்கிற வெறியால் உந்தப்பட்ட பாஸ்கரன் புருஷன் இறந்து போனதை தம்பட்டம் அடித்து அறிவிக்கும் தினசில் விதவை குலத்தை அவள் மீது திரிப்பதையும் வெள்ளை உடையை மாட்டிக்கொண்டு கைகளும் கழுத்தும் முகமும் மொட்டையாக நிற்பதையும் அனுமதிக்காததால் பூரணி எப்போதும் போலவே இருந்தாள். இருந்தும் விவரிக்க தெரியாத விதத்தில் அந்த வீட்டில் அத்தனையும் குப்பர கவிழ்ந்து போயிருப்பது என்னவோ உண்மைதான். மாவாதகம் ஒன்றை கூட்டாக செய்துவிட்ட தினசில் பாஸ்கரனும் மங்கையும் சதாசிவமும் குன்றி போனதால் யாரோடும் யாரும் தேவையின்றி பேசாமல் அவரவர்கள் மௌனமாய் தங்கள் வேலைகளை கவனித்து எதிலும் ஈடுபாடோ பிடிப்போ இன்றி வளைய வந்ததால் புகைப்படிந்த மாதிரி ஒரு மெல்லிய திரை அவர்களிடையே விழுந்து தொடர்பை கட்டுப்படுத்திய மாதிரி இருந்தது. 2 நிமிஷம், ஏன் 2 நொடிகள் கூட நேருக்கு நேர் நின்று பார்த்து பேசவிடாமல் இந்த திரைதான் தடுத்தது. மங்கை எந்நேரமும் சமையலறையிலேயே முடங்கி போனாள். பூரணி ஏதாவது கேட்டால் மட்டுமே பதில் சொல்லி பழைய ஞாபகத்தை கிளறுவதை தவிர்த்தாள். நல்ல நாளிலே கோவிலே கதி என்று கிடைக்கும் சதாசிவம் இப்போது காலை சாப்பாடாகி வீட்டை விட்டு கிளம்பினால் அநேகமாக வீடு திரும்ப இரவு ஆகிவிடும். அதிலும் சில நாட்கள் இரவு கூட திரும்பாமல் 2-3 நாட்கள் கழித்து திரும்புவோரை வீடு இருந்த இருப்பில் யாருக்கும் கண்டிக்கவோ கவனிக்கவோ நேரமும் மனசும் இல்லாததுதான் போயிற்று. அதே வீடு, அதே மணிகள்தான், அதே வசதிகள்தான். ஆனால் அந்த சந்தோஷமும் சிரிப்பும் காணாமல் போனது ஏன்? இப்பொழுதாவது சற்று பரவாயில்லை. பகல் பொழுது முழுவதையும் பூரணி கல்லூரியிலும் லைப்ரரியிலுமாக கழித்து விடுகிறாள். இன்னும் 15 நாட்களுக்கு பிறகு இன்று பரீட்சை ஆரம்பமாகிவிட்டது. 2 வாரத்தில் தியரி, பிராக்டிக்கல் பரீட்சைகளும் முடிந்துவிடும். அதன் பிறகு யதார்த்த நிலையை நினைக்கவே பாஸ்கரனும் மங்கையும் பயந்தார்கள். 24 மணி நேரமும் கூடவே இருக்கப் போகிறவளை எப்படி சமாளிப்போம்? அந்த குழந்தையை கண்முன் வைத்து கொண்டு இயல்பாக சாப்பிடுவது, படுப்பது எங்கனம்? எத்தனை நாளைக்குத்தான் இப்படி ஒளிந்து பிடித்து விளையாடுவது? உட்கார விடாமல், எந்த வேலையும் செய்ய விடாமல் இந்த நினைப்புகளே துரத்தி துரத்தி அடித்ததில் நிம்மதி, சந்தோஷம் என்ற வார்த்தைகளின் அர்த்தமே புரியாத மாதிரி
அந்த வீடே அடுத்து வந்த நாட்களில் ஒரு சுடுகாடாக மாறித்தான் போனது. அத்தியாயம் 6. தெருவில் நடமாட்டம் சற்று குறைந்திருந்தது. இந்த 12 மணி மதியத்தில், அதுவும் வைகாசி மாச கத்திரி வெயில் நெருப்பாய் கொளுத்தும் போது யார்தான் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள்? முக்கியமான அலுவல் காரணமாக பரபரப்பாக ஓடும் நபர்களையும், எப்பொழுதாவது மணியடித்து கொண்டோ ஹாரன் சப்தமிட்டு கொண்டோ போகும் வாகனங்களையும் வெயிலை சகியாமல் முக்கி முனை கொண்டு ரோட்டின் குறுக்கே அசம்பந்தமாக நடக்கும் எருமைகளையும் தவிர வேறு ஈ காக்காயே காணவில்லை. சுவாரஸ்யமாக எதுவும் இல்லாததாலும், இலக்கில்லாமல் வேடிக்கை பார்ப்பது அலுப்பை தந்ததாலும், ஜன்னல் அருகில் ஸ்டூலில் அமர்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்த பூரணி எழுந்து உள்ளே போனாள். அண்ணி எங்கே? உள்ளறையில் ஏதாவது ஒரு நாவலை பிரித்து முகத்தை மறைத்து கொண்டு தரையில் படுத்திருந்தாள் மங்கை. தூங்குகிறாளா? புஸ்தகத்தை இறுக பிடித்து கொண்டேவா தூங்குவார்கள்? இல்லை, தூங்கவில்லை. பக்கங்களை திருப்பாமலே இருப்பதை பார்த்தால் புஸ்தகத்தை படிக்கிற மாதிரியும் தெரியவில்லை. உள்ளே சென்று படுத்த அண்ணியை தொந்தரவு செய்ய விரும்பாதவளைப் போல் கூடத்தில் இருந்த சோபாவிலேயே ஒடுங்கி படுத்து கொண்டாள். என்ன செய்யலாம்? தூக்கம் நிச்சயம் வராது. பரீட்சை முடிந்து வீட்டில் இருக்கும் இந்த ஒரு வாரமாக வராத தூக்கம் இன்று மட்டும் வந்துவிடப் போகிறதா என்ன? வேறு லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்த புஸ்தகங்களை தினத்துக்கொன்றாக படித்து முடித்தாகிவிட்டது. இன்று வந்த செய்தித்தாளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதையும் தான் எத்தனை தரம் படிப்பது? இதற்கு முன் வந்த கால் பரீட்சை, அரைப்பரீட்சை, விடுமுறை நாள்களை எப்படி கழித்தோம்? அப்போது மட்டும் பொழுது எப்படி போயிற்று? அரை வினாடி யோசித்தவளுக்குள் பளிச்சென்று விடை மின்னியது. அது நானும் அண்ணியும் அண்ணனும் அப்பாவும் கூட மிக மிக சந்தோஷமாக இருந்த காலமல்லவா? அண்ணி எனக்கு எத்தனை சமையல் வகைகளை சொல்லி கொடுத்தாள். எத்தனை படங்களுக்கு இருவருமாய் போயிருப்போம். எத்தனை கோயில்களுக்கு சென்றிருப்போம். எத்தனை விளையாட்டுகளை சின்ன குழந்தைகளைப் போல் விளையாடியிருப்போம். எத்தனை 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 பொழுதுபோக்குகள்! அத்தனையிலும் இப்போது ஒன்று கூட இல்லாமல் போயிற்றே. ஏன்? யார் காரணம் இந்த மயான அமைதிக்கு? சட்டென்று ராஜனின் நினைவு வந்தது. யார் நீ? உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? எங்கே இருந்து வந்தாய்? பூர்வ ஜென்மத்தில் என்னிடம் ஏதாவது கடன் பட்டிருந்தாயோ? அதுதான் எங்கே இருந்தோ திடீரென்று முளைத்து அவசர அவசரமாய் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டிவிட்டு கடன் தீர்ந்த மாதிரி 15 மணி நேரத்தில் காணாமல் போய்விட்டாய். உனக்கும் எனக்கும் என்னதான் உறவு? சற்றும் எதிர்பாராமல் மௌனமாய் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு போகும்போது இந்த வீட்டின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் துடைத்து எடுத்து சென்று விட்டாயே. இது நியாயமா? தாலி கட்டினவனை முழுசாக மனதில் கொண்டு நிறுத்த பார்த்தவள் தோற்று போனாள். பூரணிக்கு ராஜனின் உருவம் நிஜமாகவே ஞாபகம் இல்லாமல் போயிருந்தது. எப்படி இருந்தார்? கருப்பா? இல்லை. சிவப்பா? அதுவும் இல்லை. மாநிறமா? தெரியவில்லை. பளிச்சுன்னுதான் இருக்காரு. ராஜனை பார்த்து விட்டு வந்து அண்ணனும் அண்ணியும் சொன்னது மட்டும் நினைவிருந்தது. பெண் பார்த்தான்று தலையை குனிந்து கொண்டே வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி விட்டு போனதோடு சரி. அப்போதும் ராஜனை முகத்தை அழுத்தமாக ஒரு தடம் கூட பார்க்கவில்லை. அண்ணன் அன்னிக்கு பிடித்து விட்டால் சரி என்கிற நம்பிக்கை. கல்யாணத்தின் போதும் ஓடியாடி ஏற்பாடுகள் செய்து பெற்றவர்களின் ஸ்தானத்தில் இருந்து கன்னியாதானம் செய்து கொடுத்த பாஸ்கரனும் மங்கையுமே மனசு பூராவும் நிறைந்திருந்ததுதானே உண்மை. நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாலும் உன்னை எங்கே நான் கவனித்தேன்? மறுபடியும் ராஜனை நினைவு பெட்டகத்திலிருந்து எழுப்பி பார்க்க முயன்றாள் பூரணி. எப்படி இருந்தார்? உயரமாய், குள்ளமாய், உள்ளியாய், குண்டாய்? முதலிரவு அறையில் நுழைந்து கட்டில் உட்கார்ந்ததும் கண்ணில் பட்ட அவனது பாதம் நினைவுக்கு வந்தது. சிவப்பாகத்தான் இருந்தது. அப்படியானால் ஆளும் சிவப்பாகவே இருந்திருக்க வேண்டும். பதட்டத்தில் மேலும் கீழும் அசைந்து கொண்டிருந்த கால் கட்டை விரல் ஏன் அப்படி ஒரு பெண்ணை போல் படபடப்பாக இருந்தார்? கைகளில் எப்போதும் நடுக்கம் இருந்து கொண்டே இருந்ததே. பால் கூட சிறிது சிந்திவிட்டது இல்லை. இவளை தொட்ட போதெல்லாம் உணர்ந்த அந்த கைகளில் உள்ளங்கை ஈரம். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. அதுதான் இந்த முடிவுக்கு காரணம். இந்த வியாதி தாக்கி அடிக்கடி வலிப்பு வரவங்க சிகிச்சை கொஞ்சம் குணமாகலைன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே கூடாது. படித்தவங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. அன்று டாக்டர் சொன்னது போல் இத்தனை அதிகமாக உணர்ச்சி வசப்பட என்ன காரணம்? திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கையை மீறி
எனக்கு தாலி கட்டி என்னை தனிமையில் சந்தித்த போது உணர்ச்சியின் கொந்தளிப்பு தாங்க முடியாமல் போயிற்றோ. பூரணி பூரணி என்று திணறி திணறி வந்த வார்த்தைகள். சுவாபத்திலே பயந்தவர்தான் போலிருக்கிறது. அன்றைக்கு வேறு என்ன செய்தார்? அங்கே வருகுவதும் விலகுவதுமாக பொய்யை சொல்லி மணந்து கொண்ட குற்ற நெஞ்சம் குறுகுறுக்க தொடுவதற்கும் தைரியம் இல்லாமல் போனதா? கிட்டே வந்தவர் ஏன் விலகி போனார்? ஒரு முருகை என் முகத்தருகே குனிந்தார் போலிருக்கிறதே. குனிந்து ஒரு தரம் முத்தமிட்டார் அல்லவா? கன்னத்தில் மிக லேசாக மென்மையாக. அவர் முகத்தில் மீசை கீசை இருந்ததோ? இருந்தால் முத்தமிட்ட போது உறுத்தி இருக்க வேண்டுமே. ஞாபகத்தை கிளறிய வரைக்கும் வேறு எந்த சம்பவமும் உணர்ச்சியும் சிலிர்ப்பும் தலை தூக்கவில்லைதான். முத்தமிட்டதில் அவரே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு விட்ட மாதிரி உடனே படுக்கையில் தொப்பென்று விழுந்ததுதான் கண் முன்னாலேயே நின்றது. நடுக்கமும் முதறலுமாக இருந்தவை துள்ளலும் இழுப்புமாக மாறி வலிப்பாக உருவெடுத்ததுதான் நினைவு இருக்கிறது. வியர்வை முத்துக்களாக பரவியிருந்த முகம். பூரணி பூரணி என்று சன்னமான குரல். என்னை ஏமாற்றி என் வாழ்க்கையே முடித்துவிட்ட அவஸ்தை வேதனை அவருக்கும் இருந்திருக்குமோ? அதுதான் சாகும் வரைக்கும் என் பேரையே சொல்லி கொண்டிருந்தாரோ? சற்றென்று ஒரு பரிதாபம் பிறந்தது ராஜன் மீது. நீ என்ன செய்வாய் பாவம்? உனக்கும் 4 பேரை போற கல்யாணம் காட்சிக்கான ஆசை இருந்திருக்காதா? உனக்கும் இயற்கை மனிதனுக்கு கொடுத்த அபிலாசைகள் இருந்திருக்காதா? தேவையற்ற ரீதியில் சிந்தனை வளர அதற்கு மேல் படுத்திருக்க முடியாத மாதிரி பூரணி எழுந்தாள். உள்ளுக்குள் திடுமென விவரிக்க தெரியாத அவஸ்தை. மற்றவர்களின் முன்னால் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் ஏனோ இப்போது வெளிப்பட துவங்கியது. ராஜா இறந்ததற்கு பிறகு இன்றுதான் அவனை பற்றி நினைத்து பார்த்திருக்கிறோமோ? ஒரு சில மணி நேரம் மட்டும் என் கணவராக வாழ்ந்தவனை எத்தனை முயன்றாலும் மனதில் பதிய வைத்து கொள்ள முடியாதது. அழுகையை அதிகமாக்க 2 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து ஓசையில்லாமல் விசுமினாள். அழுகையினுடைய இப்போது தான் அழுவது கூட அவனது மறைவுக்காக இல்லை. அந்த மறைவு இந்த வீட்டிலும் வீட்டு மனிதர்களிடத்திலும் ஏற்படுத்திவிட்ட போயிருந்த சூனியத்திற்காக என்கிற நினைப்பு எழுந்தது. முகம் தெரியாத ஒருத்தனின் சாவுக்காக சிறிது நேரம் வருத்தப்படுவதுதானே இயற்கை. உன்னுடைய மரணம் மட்டும் எங்கள் அத்தனை பேரின் வாழ்விலும் கரியை பூசிவிட்டது ஏன்? அண்ணன் அன்று எப்படி அடிபட்டு போனார்? இனிமேல் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? அழுது ஓய்ந்து முகத்தை அழுந்த துடைத்து கொண்டவள் மெதுவாக நடந்து வந்து வராந்தா படியில் உட்கார்ந்து கொண்டாள். இந்த வருஷத்தோடு கல்லூரி வாழ்க்கையும் முடிந்து விட்டது. அடுத்தது என்ன? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் பேசுவதற்கும் யாரும் இல்லாமல் இப்படியே இருந்தால் மக்கி போய்விட மாட்டேனா? அன்று பிராக்டிக்கல் பரீட்சையின் போது விரிவுரையாளர் என்ன சொன்னார்? இத்தனை துக்கத்தையும் பிராக்டிக்கலை நல்லா செஞ்சிருக்கிற மாதிரி பரீட்சை எல்லாத்தையும் கூட சிறப்பாக எழுதிருப்பேன்னு நம்புகிறேன். நீ கெட்டிக்காரி, வேகி. சும்மா வீட்டில் இருக்கிறது உனக்கு எந்த விதத்திலையும் உதவாது. தொடர்ந்து எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணு. நான் பிரின்சிபால் கிட்ட சொல்லி சீட் வாங்கி தரேன். படிப்பை மட்டும் நிறுத்திடாத பூரணி. அவர் சொன்னபடி எம்எஸ்சியில் சேர அண்ணன் அனுமதிப்பாரா? அனுமதிப்பார் நிச்சயம். புருஷன் செத்து 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே காலேஜுக்கு போகலாமில்ல? பாஸ்கரன் தங்கச்சிக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கான் என்று மற்றவர்கள் சொல்வதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் காலேஜுக்கு போகிறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் இப்போ இந்த சமயத்தில் உன்னால் படித்து பரீட்சை எழுத முடியும்னா போயிட்டு வாமா என்று தைரியம் கூறி கல்லூரி படிப்பை தொடர அனுமதித்தவர் ஆயிற்றே. அண்ணனிடம் கேட்க வேண்டும். மேல் படிப்பில் எனக்கு ஆர்வம் இருப்பதை உறுதியாக சொல்லிவிட வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் கவனத்தை ஈடுபடுத்தி கொண்டால்தான் இந்த மாதிரி தவிப்பதை பொழுதுபோகாமல் திண்டாடுவதை தவிர்க்க முடியும். ஒரு விதமான நம்பிக்கையோடு சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தவள் எதிர் வீட்டில் இருந்த கேட்டை திறந்து கொண்டு வெளிப்பட்ட பெண்மணியை கவனித்தாள். கேட்டை திரும்ப சாற்றிவிட்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்த பெண்மணி வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்த பூரணியை ஒரு கணம் பார்த்துவிட்டு நின்றாள். சட், நல்ல காரியமாக போகும்போது எதிர்த்தாப்புல உட்கார்ந்துக்கிட்டு போகிற காரியம் உருப்பிட்டாப்புல தான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவது நடந்துக்கணும், இல்லை மற்றவங்களாவது சொல்லணும். நடுத்தரவில் நின்று கத்தினவள் திரும்பவும் வீட்டுக்குள் நுழைந்து கேட்டை அடித்து சாத்தினாள். தன்னைத்தான் குறிப்பிடுகிறாள் என்று பூரணி புரிந்து கொள்வதற்காக வீட்டுக்குள்ளேயே போய்விட்டாள். என்னையா சொன்னாள்? போற காரியம் உருப்படாது என்று என்னை பார்த்தா சொன்னாள். நாத்தியும் மதனியும்ன நம்ம பூரணியும் மங்கையும் போல இல்லை இருக்கணும்.
ஒரு சண்டை உண்டா, சச்சரவு உண்டா? என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை? சேர்ந்து சேர்ந்து 2 பேரும் போகிறதை பார்த்தாவது மற்றவங்களுக்கு புத்தி வரட்டும். பூரணியை சொல்லு, மகாலட்சுமியாட்டம் என்ன அழகு பதவிசு. கண்பட்டு விடுகிற தினசில் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தவளா இப்போது இப்படி சொல்கிறாள்? இது என்ன அசட்டுத்தனம்? என்னுடைய நிலைக்கு நானா காரணம்? ராஜனின் போது சற்று முன் ஏற்பட்ட பரிதாபம் மறைந்து சுறுசுறுவென்று கோபம் எழுந்தது. என்னுடைய நிலைக்கு நீதானே காரணம். உண்மையை மறைத்து என்னை சேற்றில் தள்ளின உன் மனிதர்கள்தானே காரணம். எதுவுமே பிடிக்காமல் போய் மனசில் ஒரு கசப்பு தோன்ற சடக்கென்று எழுந்தாள். யார் கண்ணிலும் படாமல் உட்கார வேண்டும் போன்ற விருப்பத்தில் வேகமாக மொட்டை மாடிக்கு சென்றவள் நெஞ்சின் சுமை தாங்க மாட்டாதது போக முழங்கால்களில் முகத்தை பதித்து மெதுவாக அலமுற்பட்டாள். அத்தியாயம் 7. அன்று பரீட்சை முடிவுகள் வந்திருந்தன. பூரணி முதல் வகுப்பில் பாஸ் செய்திருந்தாள். கங்க்ராட்ஸ் பூரணி. அத்தனை வருத்தத்திலையும் மூலையில் உட்கார்ந்துடாம படித்து முதல் வகுப்பில் பாஸ் பண்ணினது எங்களுக்கு பெருமையாக இருக்கு. ஆனாலும் உனக்கு மூளை அதிகம்தான். மேலே என்ன, எம்எஸ்சி தானே? ஸ்நேகிதிகள் பலரும் வீடு தேடி வந்து ஆத்மார்த்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவிக்க பூரணி ஆகாயத்தில் மிதந்தாள். இத்தனை பாராட்டுகளிலும் முதலில் அன்னியிடம் தெரிவிக்க வேண்டும். பேச்சோடு பேசாக எம்எஸ்சி படிக்க விரும்புவதையும் சொல்லிவிட வேண்டும். 2 நாளைக்குள் விண்ணப்பத்தை அனுப்பினால்தானே சீட் கிடைக்க வசதியாக இருக்கும். அண்ணன் வருவதற்குள் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பரபரப்பாக வீட்டுக்கு திரும்பியவள் கூடத்தில் அண்ணன், அண்ணி, அப்பா எல்லோரும் உட்கார்ந்திருப்பதை கவனித்தாள். என்ன திடீரென்று? என் பரீட்சை முடிவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்களா? எல்லார் முகத்திலும் மலர்ச்சி தெரிவதாக தோன்றியது. ஒருவேளை நான் பாஸ் பண்ணிவிட்டது முன்பே தெரிந்து விட்டதோ? செருப்புகளை அவிழ்த்து விட்டு பார்வையில் கேள்விக்குறியோடு அண்ணனை ஏறிட்டாள். வா பூரணி, ரிசல்ட் வந்துடுச்சா? முத வகுப்புல பாஸ் அண்ணா, குட். குரலில் பெருமை வழியே சொன்னவளுக்கு அண்ணனின் வெறும் குட் ஏமாற்றத்தையே தந்தது. அவ்வளவுதானா? சந்தோஷப்படுவார்கள், பெருமையோடு ஆனந்தப்படுவார்கள். மேலே மேலே என்னம்மா செய்ய போற என்று கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தால் பூரணி, என்னன்னா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லணும். என்னன்னு நீ கேட்கலையே பூரணி? என்னன்னா? பாஸ்கரன் முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தான். மங்கை சந்தோஷம் கலந்த பரிதவிப்போடு அவன் அருகில் தரையில் உட்கார்ந்திருந்தாள். என்றைக்கும் கண்ணை மூடிக்கொண்டு நிஜத்தை எதிர்நோக்க பயந்த மாதிரி இருக்கும் அண்ணன் இன்று மகிழ்ச்சியான எதிர்பார்ப்போடு இருப்பது புரிந்தது. என்ன விஷயம்? எங்க ஆபீஸ்ல கேஷியரா வேலை செய்யற கதிரேசனை உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதிரேசன்? எந்த கதிரேசன்? மாநிலமாக எளிமையாக அதிகம் பேசாமல் 2 தரம் வீட்டுக்கு வந்திருக்கும் கதிரேசனா? நான் டைஃபாய்டில் 1 மாதம் போல் படுத்திருந்தப்போ அப்பப்போ வீட்டுக்கு வருவானே, அவன்தாம்மா. நினைப்பிற்கல்ல? இருந்தது. எழுந்து நடமாட முடியாத நிலையில் அண்ணன் இருந்தபோது 1ஆம் தேதி டானென்று வீட்டுக்கு வந்து 1 டஜன் ஆரஞ்சு பழங்களையும் அண்ணனின் சம்பள பணத்தையும் கொடுத்து விட்டு போனவன் தானே. என்ன அவசரம்ப்பா? லீவு முடிஞ்சு நானே வந்து வாங்கிட்டு இருப்பேனே, நீ ஏன் சிரமப்படுற? இருக்கட்டுங்க, இந்த சமயத்தில் உங்கள் மெடிக்கல் செலவுக்கு இந்த பணம் தேவையாக இருக்கலாம். உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. தொடர்ந்து 2-3 தரம் வந்து ஆபீஸ் நிலவரங்களை சொல்லி 10 நிமிஷம் போல இருந்துவிட்டு போனவன் தானே. அவனுக்கு என்ன? ஒன்றுமில்லை, போன வாரம் ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார்னு தயங்கிக்கிட்டே நின்னான். இன்னி வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியும் அவன் கேட்டதில்லைன்றனால என்கிட்ட இப்படி தயங்கினது புதுசாக இருந்துச்சு. என்ன விஷயம்னு விசாரித்தேன். அவன் பாஸ்கரன் லேசாக தயங்கியவன் 1 நிமிட மௌனத்துக்கு பிறகு திரும்ப ஆரம்பித்தான். அவன் உன்னை கட்டிக்க விரும்புகிறாரம்மா. என்னது? கல்யாணமா? எனக்கா? திரும்பவுமா? இதென்ன புது கதை? பழைய கதை முடிந்து 5-6 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் அடுத்ததா? நான் சொன்னது புரியுதாம்மா? பூரணி பேசாமலே உட்கார்ந்திருந்தாள். பூரணி, நீ என்னம்மா சொல்கிறா? சொல்கிறதுக்கு என்னென்னா இருக்குது. பாஸ்கரன் நிமிர்ந்தான். அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் படிப்பில் புத்தியை செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் புரியுதுமா? உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு என்கிட்ட கோவப்படுறது வாஸ்தவம்தான். அதுக்கு பிரயாச்சித்தமாக உனக்கு ஒரு நல்லது செய்ய ஒரு வாய்ப்பு கொடுமா. அண்ணா, அவருக்கு என் நிலைமை தெரியுமா? தெரியாமல் என்னம்மா? கல்யாணத்துக்கு அந்த கருமாதி கூட வந்திருந்தானே,
அது முடிஞ்சு 6 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ள அதையே நினைப்பில் வச்சுக்கிட்டு பேசாத பூரணி. போன வாரம் கதிரேசன் என்கிட்ட கேட்டப்போ நானும் இதே தான் சொன்னேன். கொஞ்சம் கோச்சுக்கு கூட செஞ்சேன். எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கோம். அடுத்தது பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை. இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தா உனக்கு சொல்லி அனுப்புகிறோன்னு காட்டமாக பேசினேன். ஆனால் அவன் தொடர்ந்து பயப்படாம என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சார். 8 வருஷமாக உங்கள் கூட தான் வேலை செய்கிறேன். பூரணியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் பேசுகிறேன். அவளை கட்டிக்கணும்னு மனப்பூர்வமாக நான் விரும்புகிறேன்னு சொன்னான். கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னான். என்ன தெரியுமா பூரணி? என்ன என்பது போல் பார்த்தாள் பூரணி. அவன் சொன்னதும் நான் திகைச்சு போயிட்டேன். ஏன் இது முன்னாலேயே தெரியலன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டது. பூரணியை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு வாழ்வு தரணுன்றதோ இல்லை, உங்களுக்கு உதவணுன்றதோ இல்லை சார். நான் பூரணியை ரொம்ப நாளாக நேசிக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தப்போவே அவள் பேரில் ஒரு பிரியம் விழுந்து போச்சு. அவளோட அமைதியான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டதா எங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தீங்க. நான் ஏமாந்து போயிட்டேன். அந்த நிமிஷத்தில் கூட என் விருப்பத்தை சொல்லி அவள் கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு யோசித்தேன். ஆனால் அது தப்புன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. பேசாமல் இருந்துட்டேன். அவள் நல்லா வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கும் வந்திருந்தேன். ஆனால் அவள் வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நான் நினைச்சே பார்க்கல சார். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் பூரணிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அவளை நானே விருப்பப்பட்டு கட்டிக்க நினைக்கிறேன் சார்னு அவன் சொன்னப்போ உண்மையாகவே நான் ஆடி போயிட்டேம்மா. உணர்ச்சி வசப்பட்ட தினசில் பாஸ்கரன் எழுந்து இப்படியும் அப்படியும் நடந்தான். ஒரு வாரமாக எனக்குள்ள ஒரே குழப்பம். என்ன செய்வோம்னு யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் தனியாக உட்கார்ந்து யோசனை பண்ண கதிரேசனோட பரிசுத்தமான அன்போட ஆழத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த பையன் இத்தனை நாள் என் கண்ணில் ஏன் படலைன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு எதுவுமே நடக்கலைன்னும் படிப்பை முடிச்சுட்டு இருக்கிற உனக்கு இனிமேதான் கல்யாணம்னு நானும் கதிரேசன் மாதிரியே நம்புறேன் பூரணி. பூரணி சலனமே இல்லாமல் இருந்தால் கதிரேசன் என்னை காதலிக்கலாம். ஆனால் இதை இப்போது தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? எனக்குத்தான் எல்லாமே முடிந்து விட்டதே. மறுபடியும் இந்த உறவுகளில் மாட்டிக்கொள்ள நான் தயாராக இல்லை. நான் இப்படியே இருந்து விடுகிறேன். கதிரேசனுக்கு வேறு பெண்ணா கிடைக்க மாட்டாள். முகம் கூட நினைவில்லாதவனாலும் நான் இன்னமும் திருமதி ராஜன் தானே. என்னம்மா யோசிக்கிற? வழி வர வாய்ப்பை வேணாம்னு ஒதுக்கிடாதம்மா. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நான் குமராத நாளில்லை. அது சரி பண்ண ஒரு சான்ஸ் கூடேன். பூரணி சுவரில் சாய்ந்து கொண்டாள். வார்த்தைகளை தேடி பிடித்து தீர்மானமான குரலில் பேசினாள். நீங்கள் சொல்கிறதும் நினைக்கிறதும் எனக்கு புரியுதுன்னா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு தரம் இத்தனையும் ஆரம்பித்து நடக்கிறத தாங்கிக்க என் மனசில் வலு இல்லை. எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. எனக்கு என்னவோ நடந்துருச்சுன்னு நீங்கள் எல்லோரும் வேதனைப்படுறதா எனக்கு வருத்தமாக இருக்கே தவிர நான் வேறு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை. இதை நீங்கள் நம்பணும். அழுகை எட்டி பார்க்காமல் குரல் செம்மாமல் தெளிவுடன் தான் இருப்பதை உணர முடிய பூரணி தொடர்ந்தாள். நீங்கள் எல்லாம் பழையபடி சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். இப்போதைக்கு அது ஒன்று மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்தும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டை விட்டு போகிறதுலையும் கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுலையும் எனக்கு எப்போவுமே விருப்பம் இருந்ததில்லை. உங்கள் ஆசைக்காக ஒரு தரம் பண்ணிக்கிட்டாச்சு. முருகா என்று கூறிக்கொண்டே நாற்காலி விட்ட எழுந்த அப்பா பாஸ்கரை பார்த்து, நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பான்னு என்று மெதுவாக சொல்லிவிட்டு வாசல் பக்கம் நகர்ந்தார். பாஸ்கரனும் மங்கையும் ஏதும் பேசாமல் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. இந்த சமயத்தில் மேல் படிப்பை பற்றின பேச்சு எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்த பூரணி காலதாமம் செய்வதனால் ஆகப்போவது ஒன்றுமில்லை என்பது புரிய மீண்டும் அண்ணா என்றாள். எங்கள் காலேஜ் லெக்சரரை பார்த்தேன்னா மேலே எம்எஸ்சி சேர்றதுக்கு விண்ணப்பம் அனுப்பிச்சா பிரின்சிபால் கிட்ட சொல்லி கண்டிப்பாக சீட் வாங்கி தரதா சொன்னாங்க. எனக்கும் மேலே படிக்கணும்னு ஆசை இருக்கு. ப்ளீஸ் அண்ணா. நான் சொன்னதை நீ கேட்கவில்லை. நீ சொல்லதை மட்டும் நான் கேட்க வேண்டுமா என்று அண்ணன் தடுப்பாரோ என்ற பயம் அவள் மனசுக்குள் எழுந்ததை புரிந்து கொள்ள முடிகிற தினசில்
தோலை குலுக்கி தலையை உலுக்கினான் பாஸ்கரன். பின் படிமா, நல்ல படி. எம்எஸ்சி என்ன, அதுக்கு மேலே வேணும்னாலும் படி. உன் விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சின்ன குரலில் கூறிவிட்டு உள்ளே எழுந்து போக, ஓரளவுக்கு யாருடைய வருத்தத்தையும் கண்டு இழிந்து போகாமல் அடுத்த நாளே பூரணி கல்லூரிக்கு சென்று விண்ணப்பத்தை வாங்கி வந்தாள். 2 நாளில் அண்ணனையும் கல்லூரிக்கு அழைத்து சென்று மேல் படிப்புக்கு தேவையான பணத்தை கட்டினாள். கல்லூரி திறந்து புது உற்சாகத்துடன் அவள் செல்ல துவங்கினாலும் மங்கையும் பாஸ்கரனும் சதாசிவமும் மட்டும் எப்போதும் போல கலையிழந்த முகத்துடனே இருக்க முற்பட்டனர். அத்தியாயம் 8. பூரணி திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு பக்கமா உருக்களிந்து படுத்திருந்ததில் கண்களில் வழிந்திருந்த நீர் தலகாணியில் பட்டு ஈரமாக ஆக்கியிருப்பதை உணர முடிய சற்று முன் தான் கண்ட கனவை நினைத்து பார்த்தாள். என்ன கனவுது? யாரோ இறந்து போய்விட்டார்கள். யாரோ அழுது கொண்டிருந்தாள். பெரிய பெரிய ஓநாய்களும் கரடிகளையும் வரிசையாய் போகையில் துணைக்கு யாரும் வராமல் தனியாக தான் மட்டும் ஊர்வலத்தை தொடர்ந்து ஒன்றுக்கொண்டு தொடர்பே இல்லாமல் என்ன கனவுது? இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது? உள் மனசில் புதைந்து போன எண்ணங்களும் கைகூடாத சில ஆசைகளுமே கனவுளாக வெளிப்படுகின்றன என்று எதிலோ படித்திருக்கிறோம். நான் தனி என்று தனிமை பயம்தான் இப்படி கனவாக வெளிப்பட்டிருக்கிறதோ? பயமும் அழுகையுமாக தொடர்ந்ததில் நாக்கு வறண்டு போனது. தண்ணீர் குடித்தால் தேவலை போலிருந்தது. சின்ன வயசு முதற்கொண்டே இருட்டை கண்டால் பூரணிக்கு பயந்தான். அதுவும் அகாலமாய் அப்பா தவறிவிட்ட இந்த 2 மாசங்களாய் தனியாக கூடத்தில் துணையில்லாமல் படுத்து உறங்குவதை நினைத்தாலே அடிமனசில் தயக்கம்தான். முதல் சில நாட்கள் காரியத்துக்கென்று வந்திருந்த மாமா, ஒன்றுவிட்ட அத்தை, இதர உறவு ஜனங்களும் கூடத்திலேயே ஒன்றாக படுத்துவிட பயமும் பதட்டமும் அவ்வளவாக தெரியவில்லை. அதற்கப்புறம்தான் என்ன செய்வது என்கிற சங்கடம். வாய் திறந்து வெளிப்படையாக கூற கூச்சம். தொடர்ந்து வந்த தினங்களில் அண்ணனும் அண்ணியும் முழித்து கொண்டு வீடு முழுக்க விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கையிலேயே கூடத்தில் படுக்கையை விரித்து படுத்தவள் படிப்போ குறிப்போ எழுதுதலோ வேறு எதுவுமே எல்லாம் காலையில் எழுந்த பிறகுதான் என்று தீர்மானித்து சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற தெம்பில் உறங்க முற்பட்டாள். இரவின் ஓட்டத்தில் எதற்காகவும் எழுந்திருக்கவும் வழக்கம் இல்லாததால் இத்தனை நாள்களாக கவலை இல்லை. ஆனால் இன்று என்னமோ எதிர்பாராமல் முழிப்பு கொடுத்து விட்டது. தாகம் அதிகமாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்து மெதுவாக நடந்து சூழ்ச்சி இருக்கும் இடத்தை உத்தேசமாக கண்டுபிடித்து பட்டனை அமுக்கினாள். விளக்கு எரிய துவங்கி 1 வினாடி போவதற்குள் யாரு விளக்கு போடுறது என்று குரல் வர திரும்பினவன் திடுக்கிட்டாள். கூடத்தில் அந்த கோடியில் பாஸ்கரன். பூரணியா, என்னம்மா வேணும்? ஒன்றுமில்ல, தாகமா இருந்துச்சு, தண்ணி குடிக்கலாம்னு. பானையிலேருந்து தண்ணீரை முண்டு குடித்தவள் விளக்கை திரும்ப அணைக்கும் முன் திரும்பன நினைத்து கொண்ட மாதிரி கேட்டாள். ஏன்னா இங்கே படுத்திருக்கீங்க, உள்ளே படுக்கல? அது உள்ளே ஒரே புழுக்கமாக இருந்துச்சு, அதான். தெற்கு பக்கமாக ஜன்னல்களை வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் காற்று உருப்படியாக வரும் இடமே அந்த உள்ளறை தான். அதுவா புழுக்கமாக இருக்கிறது என்று இங்கே படுத்திருக்கிறார்? பூரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்து வீட்டத்தில் தோட்டத்தை அவிழ்த்துவிட்டு ஒரு அவுட் ஹவுஸ் வீட்டை வாடகைக்கு விட்டிருக்கிறார்களே, உள்ளறைக்கு வரும் காற்றை அந்த குட்டி வீடு தடுக்கிறதோ? அன்றைக்கு சந்தேகம் ஏதும் தோன்றாமல் அண்ணன் சொன்னதை அப்படியே நம்பினவளுக்கு அடுத்து வந்த நாட்களில் நடந்தவை லேசான பிராண்டலை உண்டாக்கியது உண்மை. ஊதக்காற்றும் மழையும் பாதி ராத்திரிக்கு மேல் உய் என்று கிளப்ப விழிப்பு கண்டு குளிர்கிறதே, ஃபேனை நிறுத்தி விடலாம் என்று விளக்கை போட்டவளுக்கு பாஸ்கரன் கூடத்திலேயே படுத்திருப்பது தெளிவாக புரிந்தது. அன்றுதான் புழுக்கம், இன்று என்ன? அந்த சாரல் ரொம்ப அடிக்குதம்மா, மூக்கு வேற லேசா குணகணன்னுதா, அதான் இங்கேயே படுத்துட்டேன் என்று இவள் கேட்பதற்கு முன்பே முந்திக் கொண்டு பதில் சொன்னவன் தன்னையும் அறியாமல் பூரணியின் மனசில் சந்தேகத்தை விதைத்தான். தனக்கு சாதகமாக காரணங்களை கற்பித்து கொண்டு மழுப்பிலும் திக்களமாக அண்ணன் பேசியது எதையோ மறைக்கிறான் என்பதை உறுதியாக்க நமவென்று சின்னதாய் நெஞ்சுக்குள் உறுத்தல். என்னவாக இருக்கும்? அண்ணியுடன் ஏதாவது மனஸ்தாமா? அதுதான் தினமும் இப்படி விலகி படுக்கிறாரா? நிதானமாக யோசித்து பார்த்ததில் அண்ணன் கொஞ்ச நாளாகவே எல்லாரிடத்திலும் விலகியே நிற்பதாக தோன்றியது.
ஆபீஸில் வேலை அதிகம் என்று காலையில் ரொம்ப சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி விடுபவர் இரவு 8க்கோ 8:30க்கோ தான் திரும்புகிறார். இந்த அன்னிக்கு எரிச்சலை தந்திருக்குமோ? அன்னி சாதாரணமாக லேசில் கோவப்படும் ரகம் இல்லையே. அப்புறம் இவர்களை விலகி நிற்க விஷயம் என்னவாக இருக்கும்? கொட்டும் மலையின் ஓசையை கேட்டபடி என்னென்னவோ சிந்தனைகளோடு தூக்கம் வராமல் புரண்டவள் விடியற் காலையிலே எழுந்து கொண்டாள். பல் தேய்த்து முகம் கழுவி விட்டு வந்து ஃபில்டரில் பொடி போட்டு லேசாக அமுக்கி வெந்நீரை ஊற்றும் போது மங்கை எழுந்து வந்தாள். குளியலறைக்கு சென்று திரும்பி பரபரவென்று உள்ளே நுழைந்தவள், நீ ஏமா சிரமப்படுற? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனே என பூரணி பதில் கூறாமல் மென்மையா சிரித்தாள். சில நிமிஷங்களில் பால் காய்ந்ததும் லோட்டாக்களில் காப்பியை கலந்து நீட்டினாள். இந்தாங்க, அண்ணனுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க. கையில் காப்பியுடன் தயங்கி தயங்கி மங்கை உள்ளறைக்கு போனதும் அங்கிருந்து சன்னமான குரல்கள் காதில் விழுந்தன. என்னங்க காஃபி? அப்படி வச்சுட்டு போ. ஆறிட போகுதுங்க. வச்சுட்டே இல்லை, பேசாம போகாம ஏன் தொணதனன்னு? தொடர்ந்து அரை மணிக்கெல்லாம் குளித்து தயாராகி டிஃபன் என்று குரல் கொடுத்து கூடத்தில் இருந்தபடியே சாப்பிட்டு முடித்து யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வேகமாக பாஸ்கரன் வெளியேற என்ன ஏது என்று புரிந்து கொள்ள முடியாமலே அடுத்த 2 நாட்களும் ஓட பூரணியின் தவிப்பு அதிகமானது. அண்ணி என்ன தவறு செய்தால்? அண்ணன் ஏன் இப்படி சிடுசிடுக்கிறார்? கேள்விகள் அதிகமாக எப்படியும் இன்று அண்ணியிடம் இது பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு மாலையில் கல்லூரியிலிருந்து வந்தவுடன் மெதுவாக மங்கையிடம் பேச்சு கொடுத்து பார்த்தாள். அண்ணி அண்ணி நாம் வெளியே வாசல்ல போய் ரொம்ப நாளாவது, இன்னைக்கு எங்கேயாச்சும் போலாமா? வேணாமா? ஏன் அண்ணி? கடைக்கு, கோயிலுக்கு, இல்லை வேற எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம்? இன்னைக்கு வேணாம் அண்ணி, எனக்கு தலை வலிக்குது. வெளியிடங்களுக்கு சென்று சிறிது நேரம் வீட்டை மறந்திருந்தால் அன்னிக்கும் தனக்கும் நடுவில் ஒரு சகஜபாவம் வரலாம் என்றவளின் நினைப்பு தப்பு கணக்காகிவிட்டது. தைலத்தை தடவிக்கொண்டு உள்ளே சென்று படுத்த விட்டவளிடம் மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தவித்தவள் தன் முயற்சியை தொடரும் தினசில் மறுநாளும் சென்று, அண்ணி இன்னைக்கு ஏதாச்சும் புது ஐட்டமா செய்யலாமா? தினம் ராத்திரிக்கு குழம்பு ரசம்னு போரடிச்சு போச்சு என்றாள். வேணாம் பூரணி, இருக்கிறதே போதும். புதுசா ஏதாச்சும் செஞ்சா இது வேஸ்ட் ஆயிடும். நேத்திலேருந்து உங்க அண்ணன் வயிறு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதற்குமே பிடி கொடுக்காமல் விலகி விலகி போகிறவர்களிடம் தொடர்ந்து எப்படி பேசுவது என்கிற ஆயாசம் ஆளை அமுக்க அத்துடன் விஷயத்தை அன்றும் விட்டாள். ஆனால் தொடர்ந்து அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடி முடியாதது போக 1 வாரம் போல சென்றபின் அன்று நினைத்ததை செயலாக்கும் தீர்மானத்துடன் பாஸ்கரன் புறப்பட்டு அலுவலகத்துக்கு போனதும் மங்கையை தேடிக்கொண்டு சமையலறைக்கு வந்து, அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றால் உறுதியான குரலில். வாய் வார்த்தையாக ஏதும் பேசாமல் புருவங்களை உயர்த்தி என்ன என்பது போல் பார்த்தவளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பதென்று தெரியவில்லை. அண்ணி சொல்லுமா, என்ன பேசணும்? வந்து உங்களுக்கு வார்த்தைகள் தொண்டைகள் சிக்கி வெளிவர மறுத்தன. நீங்களும் அண்ணனும் பேசிக்கொள்வதிலேயே ஏதாவது சண்டையா என்று எப்படி கேட்பது? தயங்கி ஏன் இப்பெல்லாம் எப்படியோ வருத்தமா இருக்கீங்க அண்ணி? என் மேலே ஏதாச்சும் கோவமா என்று முடிப்பதற்குள் வேர்த்து விறுவிறுத்து போக பேச்சு குளறலாக வெளிவந்து எதையோ கேட்க போய் எதையோ சட் வலிய வரவழைத்து கொண்ட தினசில் ஒரு சின்ன சிரிப்போடு மங்கை இவள் கைகளை பிடித்து கொண்டாள். ஒன்றுமில்லம்மா, ஒரு விஷயம் இல்லை. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. காலேஜுக்கு நேரமாகல, சாப்பிடவாமா? அண்ணி மலிப்பது அவஸ்தையை அதிகமாக்க பூரணி கெஞ்சலாக பேசினாள். ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஏன் நீங்களும் அண்ணனும் எப்படியோ இருக்கீங்க? எப்படியும் இல்லை, நீ சாப்பிடவா? இல்லை, நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க. 1 வாரமா நானும் பார்க்கிறேனே. அண்ணன் காரணம் இல்லாமல் எரிஞ்சு விழுறதையும் தனியாக கூடத்தில் படுக்க அவளை முடிக்க விடாமல் மங்கை லேசான கோபத்துடன் குறுக்கிட்டாள். ஒன்றும் இல்லைன்னா விட்டுடணும். சும்மா தொணதொடன்னு இப்போ நீ சாப்பிட வரப்போறியா இல்லையா? உனக்கும் சம்பந்தமில்லாத சமாச்சாரங்களில் மூக்கை விடாதே என்கிற மாதிரி மங்கை பேசிவிட அழுத்தமாக அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு பூரணி வெளியே வந்தாள். ஒன்றுமில்லை என்று எத்தனை எளிதாக சொல்லிவிட்டாள். நிஜமாகவே ஒன்றுமில்லையா? பொய். ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை. அண்ணிக்கிட்ட வந்தாலே அண்ணன் சிடுசிடுக்கிறார்.
இவள் இங்கே நின்றால் அவர் அந்த கோடிக்கு போய்விடுகிறார். தவிர இந்த பேச்சை எடுத்தால் அன்னைக்கு மூக்குக்கு மேல் கோபம் வருகிறதே. என்னவோ இருக்கிறது நிச்சயம். கல்லூரிக்கு போன பின்னாலும் எந்த பாடத்திலும் மனசு லயிக்காமல், குறிப்பெடுக்க நூலகத்திற்கு போனாலும் இருப்பு கொள்ளாமல், ஒன்றுமே இயலாமல் பரிதவித்தவள் பிடிவாதமாக இதையே திரும்ப ஆரம்பித்து அண்ணியிடம் மறுபிடம் பேசினால் என்ன என்கிற எண்ணம் தோன்ற மதிய வகுப்புகளுக்கு வர இயலாது, தலைவலி என்று லெக்சரரிடம் சாக்கு சொல்லிவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வந்தாள். பஸ் ஸ்டாண்டிற்கு 1/4 மணியாக நின்று பஸ் ஏதும் வருகிற மாதிரி இல்லை. மணி 2:40. மதிய வேளைகளில் இது ஒரு பிரச்சனை. வெயிலும் வேறுமையாக தவிக்கும் போதுதான் நின்று கொண்டே இரு என்று சபிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸும் வராது. இனி நின்று பயனில்லை, ஆட்டோ பிடித்து போய்விடலாம் என்று முடிவுக்கு வந்தவள் காலியாக வந்த ஆட்டோவில் ஏறி விலாசத்தை கூறினாள். திரும்புகளில் எதிர்பக்கத்திலிருந்து பாஸ்கரனின் ஸ்கூட்டர் வருவதையும் வீட்டுக்குள் நுழைவதையும் பார்க்க முடிய சற்றென்று ஒரு வீடு தள்ளியே ஆட்டோவை நிறுத்தச் சொன்னாள். அண்ணன் எதற்காக இந்த மதிய வேளையில் வீட்டுக்கு வந்திருக்கிறார்? உடம்பு சரியில்லையா? பயமும் பதட்டுமாய் ஆட்டோ மீட்டருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு கேட்டை சப்தமில்லாமல் திறந்து உள்ளே வந்தபோது பாஸ்கரன் உரத்த குரலில் பேசுவது வாசலிலேயே கேட்டது. அத்தியாயம் 9. எதுக்கு என்னை உடனே வான்னு சொன்ன? கேட்குறேன்ல, அப்படி என்ன தலை போற காரியம்? சொல்லித் தொலை என் முண்டம். வேலை மெனக்கிட்டு அத்தனையும் போட்டுட்டு வந்திருக்கேன். கல்லூரி மகன் மாதிரி நிற்கிறியே, என்ன விஷயம்? அண்ணனா இப்படி பேசுகிறார்? ஒரு சீ கூட சொல்லாமல், அப்படி சொல்லுவது கூட பிடிக்காமல் இருந்தவர் ஏன் இப்படி மாறி போய்விட்டார்? வராந்தா படிகளில் ஏறாமல் தோட்டத்தில் நடந்து விருட்சி செடியின் பின்னால் மறைந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது கூடத்து சோபாவில் கடுகடுகின்ற முகத்துடன் சரிந்து உட்கார்ந்திருக்கும் பாஸ்கரனும் உள்ளறையின் கதவுக்கு இந்த பக்கம் தலைகுனிந்து நின்றிருந்த மங்கையும் கண்ணில் பட்டார்கள். ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? விஷயத்தை சொல்லு. மங்கை இன்னமும் அதே இடத்தில் நின்றிருந்தாள். அதே மௌனம். கேட்டு கேட்டு அழுத்து போன மாதிரி முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் பாஸ்கரன். தலையை குனிந்து வலது முழங்கையை தொடையில் ஊன்றி மூக்கும் நெற்றியும் சேருமுடத்தை 2 விரல்களால் தாங்கிக் கொண்டான். 2 நிமிஷங்களுக்கு பின் எரிச்சல் குறைந்து நிதானப்பட்டவனாய் எழுந்து மெதுவாக மங்கையின் அருகில் வந்தான். மங்கை, என்ன விஷயமா சொல்லு. மிருதுவாக மிக மென்மையாக அவன் கேட்டதும் மங்கை உடைந்து போனாள். சின்ன சின்ன விசும்பலாக ஆரம்பித்து அழுகையாக உருமாற துவங்க பாஸ்கரன் அவளை சமாதானப்படுத்துவன் போல் தோளில் கை வைத்து கைகளை பிடித்து என்ன என்ன என்று பதற வெளியே நின்றிருந்த பூரணிக்கு சங்கடமாக இருந்தது. கணவன் மனைவி அந்தரங்கமாக சற்று நேரம் இருக்கும்போது இப்படி ஒளித்திருந்து பார்ப்பது கேவலமானதாக தோன்றினாலும் என்ன விஷயமென்று தெரிந்து கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று தீர்மானித்த மாதிரி அங்கேயே நின்றாள். சொல்லு மங்கை, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எனக்கு நேரம் ஆகுதில்ல. கொஞ்சம் போனால் பூரணியோட காலேஜிலேருந்து வந்துடும், அதுக்குள்ளே சொல்லிடு. அவசரமாக நிமிர்ந்த மங்கை, ஏன் வந்தா என்ன? அவளும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்று குரல் உயர்த்தி பேச பாஸ்கரன் தலையை குனிந்து கொண்டான். மாமா போனதுலேருந்து உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு. என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, சாப்பிட்றதில்ல, எப்போ பாரு கோபந்தான். நீங்கள் திடீர்னு இப்படி என்னை கண்டாலே வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் சொல்லுங்க சொல். அழுத்தமாக ஆரம்பித்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல் அழுகை குறுக்கிட பாஸ்கரன் தளர்ந்து போய் மீண்டும் சோபாவில் அமர்ந்து கொண்டான். மாமா போன துக்கத்தை தாங்க மாட்டாம நீங்கள் வருத்தமாக இருக்கீங்கன்னு நானும் பேசாமல் இருந்துட்டேன். முதல்ல பேசாமல் மட்டும் இருந்தவரை இப்போ எரிஞ்சு விழுறீங்க. நின்று பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்? உங்கள் மனசில் என்ன கோபம்? வர வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வர்றதோட சரியாக சாப்பிடாம என்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசாமல் போய் படுத்துடுறீங்க. என்னை பார்க்க கூட பிடிக்காத அளவுக்கு அப்படி என்ன தப்புங்க செஞ்சுட்டேன்? எனக்கு புரியலை. நீங்களே சொல்லிடுங்க. ஒரு பேச்சு சந்தோஷம் ஒன்றுமே இல்லாமல் சுடுகாடு மாதிரி இந்த வீடு இருக்கிறத என்னால் தாங்க முடியலைங்க. அப்படியே தரையில் உட்கார்ந்து காலை மடித்து முழங்கால்களில் முகத்தை புதைத்து அழத் துவங்கினவள் ஞாபகம் வந்த மாதிரி அழுகையினுடைய சொன்னாள். நீங்கள் இப்படி இருக்கிறதே பூரணி கூட கவனிச்சிருக்கு. பாஸ்கரன் நிமிர்ந்தான்.
பூரணியா? அது கவனிச்சது உனக்கு எப்படி தெரியும்? 4 நாள் என்கிட்ட எதையோ கேட்க நினைச்சு தயங்கிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போன பிறகு நேராக என்கிட்ட வந்து, ஏன் அண்ணன் எப்படியோ இருக்காரு, சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு, என்ன விஷயம்னு கேட்குது. நீ என்ன பதில் சொன்ன? என்னத்தை சொல்கிறது? பேந்த முழிச்சிட்டு எப்படியோ சமாளித்தேன். இனியும் அவள் இந்த பேச்செடுத்தா என்ன பண்ணுறதுன்னு புரியாமத்தான் உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். சில வினாடிகளின் மௌனத்துக்கு பிறகு பாஸ்கரன் மெதுவாக மங்கை என்று அழைத்தான். நான் என்ன பண்ணுறது? தப்புன்னு எனக்கே புரியுது. ஆனால் எனக்கு வேற வழி தெரியலையே. என்னம்மா செய்ய? பூரணிக்காகத்தான் நான் வேணும்னு இப்படி நடந்துக்கிறேன் மங்கை. இது உனக்குமா புரியலை? தோட்டத்தில் அத்தனையும் கேட்டபடி நின்றிருந்த பூரணி திடுக்கிட்டாள். பூரணிக்காகனா? ஆமாம் மங்கை, பூரணி இன்னும் சின்ன குழந்தை. அதுக்கு அவசரமாக ஒரு இளவு கல்யாணத்தை செஞ்சு அதோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இதை நினைச்சு நான் மனசுக்குள்ள குமரிக்கிட்டே இருக்கேன். என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு இது. அந்த பொண்ணுக்கு சந்தோஷம்னு என்னென்னே புரியறதுக்கு முன்னாலேயே வாழ்க்கை நாசமாயிடுச்சு. என் பூரணிக்கு இனிமே வாழ்க்கையே இல்லை மங்கை. கணவன் விசும்புவதை பார்த்தவள் எழுந்து அவன் அருகில் வந்தாள். வருத்தப்படாதீங்க, என்ன பாவம் பண்ணினோமோ இப்படி ஆயிடுச்சு. சரி, அதுக்காக இப்போ நீங்கள் இப்படி ஏன் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. வேணும்னு தான் மாற்றிக்கிட்டேன் மங்கை. வாழ வேண்டிய வயசில் ஒரு பொண்ணு இப்படி வீட்டோடு கிடக்கிறத பார்த்து என் மனசை அடிச்சுக்குது. அதுவும் அப்பா போயிட்டப்புறம் தப்பு பண்ணிட்டோம் என்ற குறுகுறுப்பு அதிகமாயிடுச்சு. நமக்கே இத்தனை வருத்தமாக இருக்கே, அது மனசு என்ன வேதனைப்படும் நினைச்சு பார்த்துருக்கியா மங்கை? ஏன் பார்க்காம? அந்த பொண்ணை நேராக பார்க்கவே கூசுதுங்க. சும்மா இருந்தவளை இப்படி ஆக்கிட்டோமேன்னு எனக்கும் உறுத்துது. 2 வார்த்தை அதோட பேச முடியலங்க. அழுது கிழுது அது மனசை வருத்தப்பட வச்சிட்டோம் என்ற பயமாக இருக்குங்க. ஒத்துக்கிறே இல்லை. இந்த வேதனையில எப்படி வாங்க நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? நாம் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஏக்கமாக இருக்காது. என் பூரணி அப்படி ஏங்கி போகக்கூடாது. அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறத கூட குறைச்சிக்கிட்டேன். நாம் சும்மா பேசினா கூட சந்தோஷமாக இருக்கிறதா அது நினச்சிடலாம். உங்ககிட்ட எனக்கு எந்த கோபமும் இல்லை மங்கை. சொல்லப்போனால் கோபத்தை நானே வழியே வரவழைச்சிக்கிறேன். இப்படி செயற்கையாக கோவிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டோம்னா நாம் பேசிக்கிறது இல்லைன்னு எனக்கு வருத்தமாக இருக்காது. இருக்கிறது நாம் 3 பேர். பூரணியை கூடத்தில் தனியாக அம்போன்னு படுக்க வச்சுட்டு நாம் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா எப்படி இருக்கும்? அது அநாகரியம் இல்லையா மங்கை? அதான் அடங்கியிருந்த விசும்பல் மீண்டும் தலை தூக்க இருவரும் சில நிமிஷங்களுக்கு மௌனித்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாங்களா? கேளுமா. பூரணி இனிமே வாழ்க்கை பூராவும் இப்படியே தான் இருக்க போகுது. இன்னொரு கல்யாணத்துக்கு நாம் முயற்சி செஞ்சப்போ கூட அது மாட்டேன்னுடுச்சு. அப்போ நாமளும் இப்படியே தான். தெரியலமுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் மறக்காமல் நினைப்பில் வச்சுக்க, பூரணிக்கு இல்லாத வாழ்க்கை எனக்கும் வேணாம். அது சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கும் சந்தோஷம். இல்லைன்னா நாமளும் இப்படியே தான் இருக்கணும். அத்தியாயம் 10. பாஸ்கரன் சொன்னதை கேட்ட பூரணி இது என்ன பயங்கரம் என்று அதிர்ந்துதான் போனாள். நானா காரணம்? நானா இவர்கள் சந்தோஷத்திற்கு குறுக்கே நிற்கிறேன்? எனக்காக அண்ணன் இப்படி இருக்கிறார்? உண்மை இதயத்தை தாக்கிய வேதனையில் ஒன்றுமே புரியாமல் திகைத்து கண்ணிலிருந்து வழிந்த நீரை கூட துடைக்க தோன்றாமல் அசைவே இல்லாமல் நின்றிருந்தவள் தன்னை உலுக்கி கொண்டு இங்கே நின்றால் அண்ணன் அண்ணி யாராவது வெளியே வந்து தன்னை பார்த்து விடக்கூடும் என்று உணர்ந்து அவசரமாக திரும்பி நடந்தாள். வெகு வேகமாக தெருக்கோடிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றாள். எங்கேயாவது போய் உட்கார்ந்து சற்று தெளிவாக யோசித்தால் தேவலை போல் இருந்தது. எங்கே போவது என்பதை கூட தீர்மானிக்க விடாமல் மனசு படபடத்தது. நான் தானா குறுக்கே நிற்கிறேன்? கூடாதே, என்ன செய்யலாம்? மணிக்கட்டை திரும்பி பார்த்தால் 4:05 நிமிஷங்கள் இருந்தன. இந்த நேரத்தில் எங்கே போவது? எங்கே? பார்க்? பீச்? இங்கே எல்லாம் ஒரு பெண் தனியாக போவதில் நல்லதில்லை. கோவில் போனால் என்ன? எந்த கோவில்? வீட்டில் அருகே இருக்கும் கோவிலுக்கு போனால் தெரிந்தவர்கள் யார் கண்ணிலாவது பட்டுவிடலாம். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனால் என்ன? தீர்மானித்ததும் மயிலாப்பூருக்கு போகும் பஸ் வந்து நின்றதும் ஏறி அமர்ந்தாள். முன்பு ஒரு தரம் மங்கையோடு அங்கே போயிருந்தது நினைவுக்கு வந்தது.
தெப்பக்குளத்துக்கு முன்னால் இறங்கி கோவிலை நோக்கி நடக்கத் துவங்கினாள். தெருவோரமாக பிளாட்பாரத்தில் பரத்தியிருந்த கடைகளோ, அந்த நேரத்திலே கோவிலுக்கு வர துவங்கியிருந்த மனிதர்களோ எந்த காட்சியும் மனசில் பதியாமல் நானா நானா காரணம் என்று கேள்வி மட்டும் பிராண்டிக்கொண்டே இருக்க மெதுவாக நடந்தாள். கோவிலில் உள்ளே நுழைந்து எந்த சன்னதிக்கும் சென்று நிற்காமல் சிமெண்ட் தளம் போடப்பட்ட நிழலான ஒரு இடத்தில் உட்கார்ந்து உண்டாள். மறுபடி சற்று முன் கேட்ட வார்த்தைகள் மனசில் வந்து போயின. அந்த பொண்ணுக்கு சந்தோஷம்னா என்னென்னு புரியறதுக்கு முன்னாலேயே வாழ்க்கை நாசமாயிடுச்சு. ஒரு பேச்சு சந்தோஷம் ஒன்றுமே இல்லாமல் சுடுகாடு மாதிரி இந்த வீடு இருக்கிறதை என்னால் தாங்க முடியலங்க. சுடுகாடு மாதிரி வீடு. ஆமாம், சுடுகாடு தான். யாருக்குமே சந்தோஷத்தை தராத ஒரு குடும்பம், வீடு வேறு எப்படி இருக்க முடியும்? அந்த பொண்ணை நேர பார்க்கவே கூசுதுங்க. சும்மா இருந்தவளை இப்படி ஆக்கிட்டமேனு எனக்கும் உறுத்துது. என் வாழ்க்கை இப்படி ஆவதற்கு இவர்கள் ஏன் குற்ற உணர்வுகளோடு இருக்க வேண்டும்? நான் இப்படி ஆனதற்கு காரணமான விதி இவர்களையும் ஏன் இப்படி ஆட்டி படைக்கிறது? விட தெரியாத கேள்விகளின் பாரம் தாங்காமல் மனசு பொங்கியது. கண்களில் திரையிட்ட நீர் கன்னத்தில் கோடு போட்டது. ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது, அதுவும் ஒரு பெண் தனியாக உட்கார்ந்திருப்பது, அந்த இடம் ஒரு கோவிலாக இருந்த போதிலும் பலரது கவனத்தையும் கவருவதாக தோன்ற கண்களை துடைத்து கொண்டாள். பிரகாரத்தை சுற்றிவிட்டு நவகிரக சன்னதியின் எதிரே வந்து அமர்ந்தாள். கல்யாணம் என்று ஒன்று முடிந்து முதலிரவு அறையிலேயே அந்த கணவன் இறந்தபோது கூட அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற தவிப்பினால் இத்தனை பாதிக்கப்படாதவளை இப்போது அடுத்தது என்ன என்கிற கேள்வி குடையாய் குடைந்தது. உங்கள் சந்தோஷமான வாழ்க்கை என்னையும் சந்தோஷப்படுத்தும் என்று அண்ணனிடம் சொன்னால் கேட்பாரா? யோசித்த வரைக்கும் அது நடக்கும் என்று தோன்றவில்லை. வேறு எதை சொன்னாலும் அவர் கேட்கப் போவதில்லை. பூரணியை கூடத்தில் தனியே அம்போன்னு படுக்க வச்சுட்டு நாம் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படியானால் நான் கூடத்தில் தனியாக படுக்கிறேன் என்றுதான் அண்ணனும் அங்கேயே படுக்கிறாரா? இதன வேதனை என் தலையெழுத்தி இவர்களை இத்தனை தூரம் கஷ்டப்படுத்துகிறது என்பதை ஏன் எப்படி இத்தனை நாட்கள் உணராமல் போனேன்? இது குறித்து சந்தேகம் கூட எழவில்லையே. இதென்ன அசட்டுத்தனம்? வீட்டுக்கு பொறுப்பாக யாராவது என்ன அம்மா என்கிற பெண்மினி இருந்திருந்தால் நிச்சயம் எனக்கு தெரிவித்திருப்பாளோ? பெண்ணுக்குத்தான் மென்மையான உணர்வுகள் என்று சொல்கிறார்கள். நான் பெண்ணாக இருந்தும் ஏன் அண்ணியின் நிலையை புரிந்து கொள்ளவில்லை? நான் இங்கேயே இவர்கள் கண் முன்னாலேயே இருக்கும் வரை இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளக்கூட போவதில்லை. இதுதானே உண்மை. சடக்கென்று நிமிர்ந்தால் பூரணி. நான் இங்கேயே இருக்கும் வரைதானே. வேறு எங்கேயாவது போய்விட்டால் எங்கே போவது? முதலில் அண்ணன் சம்மதிக்க விட்டார். சம்மதித்தாலும் எங்கே? எனக்கென்றிருக்கும் ஒரே இடம் இதுதானே. படிப்பு முடிந்து ஒரு வேலையில் அமர்ந்திருந்தால் தைரியமாக தனியாக வாழப்போகிறேன் என்று முனையெல்லாம். படிப்பும் முடியவில்லை, வேலையும் இல்லை. வேறு வழி? படித்த வரைக்கும் போதுமென்று ஏதாவது வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா? அண்ணனிடம் திடீரென்று என்ன சொல்லி படிப்பை நிறுத்துவது? நிறுத்தினாலும் உடனே வேலை கிடைத்து விடுமா? வேலை கிடைத்தாலும் அண்ணன் என்னை தனியாகத்தான் விட்டு விடுவாரோ? முருகா, என்னதான் செய்ய போகிறேன்? எங்கேயாவது குளம் குட்டையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு என்னை பற்றிய நினைப்பையே அண்ணன் மனசிலிருந்து துடைத்து விடலாமா? என் பூரணிக்கில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவோர் நான் தற்கொலை செய்து கொண்ட பிறகு விரக்தியடைந்து இன்னும் மோசமாக நடந்து கொள்ள மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? தவிர இது பைத்தியக்காரத்தனமான முடிவு, கோழைத்தனமான முடிவு. எனக்கு இப்படி ஒரு முடிவு வேண்டாம். நிச்சயமாய் என் பூரணிக்கில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இப்படி உருகும் அண்ணனை எப்படி சமாதானம் செய்தலாம்? வீட்டை விட்டு போக வேண்டுமென்றால் இந்த வழிகளை தவிர வேறு எதுவும் உனக்கு புரியவில்லையா என்று யாரோ ஒரு பக்கமாய் நின்று கிசுகிசுக்கிற மாதிரி தோன்ற பூரணி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவளை தாண்டி சென்ற இரு பெண்மணிகள் ஏதோ பேசிக்கொண்டு நடந்தனர். கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனப்புறம் அமுதா அடியோடு மாறிட்டா தெரியுமா? எப்பவாறு சிரிப்பு, சந்தோஷம்தான். ஓ, பிறந்த வீட்டை விட்டு சந்தோஷமாக வெளியேற இது ஒரு வழி இருக்கிறதே. திருமணம், தாம்பத்தியம், இனிமை, சிரிப்பு, சந்தோஷம். இதுவரை யோசித்ததில் இந்த நினைப்பு மட்டும் சலிப்பை தராமல் மிக லேசான எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டது போல் இருக்க அதே ரீதியில் தொடர்ந்து சிந்தித்தாள்.
மறுபடியும் திருமணம் செய்து கொண்டால் மறுபடி கணவனை இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறோமா? இல்லையே. இது போன்ற அசட்டுத்தனமான நம்பிக்கைகளுக்கு இடமளிப்பவள் நான் இல்லையே. பின்ன இந்த அன்பான அண்ணன் அண்ணியை விட்டு போவதில் விருப்பம் இல்லாததுதான் திருமணத்தை வெறுப்பதற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. கூடவே இப்போது இந்த அண்ணன் அண்ணியை விட்டு போக விரும்புவதற்கு மறுமணம் செய்து கொண்டால் என்ன என்கிற நினைப்பு எழுந்திருப்பதை நினைக்கையில் சிரிப்பு அதிகமானது. ஆக அண்ணன் அண்ணி பிரச்சனையை தீர்க்க இது ஒன்றுதான் வழியா? அண்ணனுக்கு அண்ணி, அன்னிக்கு அண்ணன், எனக்கு என் அன்பை, மனசை, சந்தோஷத்தை, துக்கத்தை, சகலத்தையும் பகிர்ந்து கொள்ள எனக்கென்று ஒருவர். நல்ல காரியமாக போகும்போது ஏத்துத்தாப்புல உட்கார்ந்துக்கிட்டு போற காரியம் உருப்பட்டாப்புல தான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவது நடந்துக்கணும், இல்லை மற்றவங்களாவது சொல்லணும். அன்று எதிர் வீட்டு பெண் சொன்ன வார்த்தைகள் காரணமே இல்லாமல் நினைவுக்கு வர மனசு சற்றென்று வழியில் தோண்டது. நான் மறுமணம் செய்து கொண்டால் இந்த பார்வையும் மாறி போகாதா? போகலாம். ஆனால் செய்து கொண்டால் தானே. சாதாரணமாய் எல்லா தகுதியிலும் உள்ள பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதற்குள் உண்பாடு என்பாடு என்று ஆகிவிடுகிறது. இந்த நிலையில் எனக்கு மேலே யோசிக்கும் முன் கதிரேசனின் நினைவுக்கு வர உடம்பு லேசாக சிலிர்த்து போனது. கதிரேசன், பூரணியை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு வாழ்வு தரணுன்றதோ இல்லை உங்களுக்கு உதவணுன்றதோ இல்லை சார். நான் பூரணியை ரொம்ப நாளாக நேசிக்கிறேன். தன்னாலும் ஒரு ஆடவனின் மனசில் தூய அன்பு சலனத்தை தூண்ட முடியும் என்கிற பிரக்னைகளை அன்று ஏன் அவனை மறுத்தோம் என்ற சந்தேகம் எழுந்தது. ஏன் மறுத்தோம்? அன்றைக்கு எனக்கு உலகம் புரியவில்லை. வாழ்க்கை முழுவதுமே பிறந்த வீட்டிலேயே கழிந்து விடும் என்ற அசட்டுத்தனமாக நம்பினேன். இன்று அண்ணனுக்கு பாரமாக இருந்து தாம்பத்தியத்தில் சிக்கலை தர விரும்பாததோடு அந்தரங்கமான ஒரு துணைக்காக, ஆத்மார்த்தமான அன்பிற்காக, சங்கடமில்லாத தடங்களில்லாத பாசத்துக்காக ஏங்குகிறேன். இதுதானே உண்மை. பூரணி தெளிந்தால் பூதாகரமான பிரச்சனை ஒன்று எளிதில் மறைந்து போன உணர்வு தோன்ற முகத்தில் மலர்ச்சியுடன் எழுந்து வெளியே வரும் முன் பிள்ளையாரை வணங்கி பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு தெருவுக்கு வந்தாள். நான் மறுமணம் செய்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை நடத்தினால் அண்ணனும் பழையபடி ஆகிவிடுவார் இல்லையா? பூரணிக்கு சந்தோஷம் என்றால் எனக்கும் மகிழ்ச்சிதான் என்று பூரித்து போய்விட மாட்டாரா? பஸ் ஸ்டாண்டு வருவதற்குள் பரபரப்பு அதிகமாகி பஸ்ஸுக்காக காத்திருக்க பொறுமை இருக்காது என்று தோன்ற தெப்பக்குளத்தில் படிக்கட்டு அருகே நின்றிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். இருட்டிவிட்டது. இத்தனை நேரம் என்னை காணாமல் தேடியிருப்பார்களோ? வீட்டு வாசலில் போய் இறங்கி பஸ்ஸை திறந்தவளுக்கு கையில் இருந்த பணம் அத்தனையும் மதியம் ஆட்டோவிற்கும் பஸ்ஸுக்கும் செலவாகியிருப்பது புரிய டிரைவரிடம் ஒரு நிமிஷம் இருக்கச் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். விளக்கு கூட ஏற்றாமல் இருளை பூசிக்கொண்டிருந்தது வீடு. உள்ளே நுழைந்து கதவோரத்திலிருந்த சுவிட்சை அமுக்கி விளக்கை போட்டவள் மங்கை மதியம் பார்த்த இடத்திலேயே அமர்ந்திருப்பதையும் பாஸ்கரன் உள்ளறை கட்டிலில் படுத்து கிடப்பதையும் கவனித்தாள். ஏன் இப்படி துக்கித்து போயிருக்கிறீர்கள்? உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லப் போகிறேன் என்று குதித்த மனதை அடக்கி கொண்டு மெதுவாக அண்ணி என்றாள். சாய்ந்திருந்த நிலையிலேயே உறங்கி போனவள் மாதிரி இருந்தவள் சடக்கென்று எழுந்து என்னம்மா என்றாள். வாசல்ல ஆட்டோ நிற்குது. மீட்டரை பார்த்து பணம் கொடுக்கணும். என்ன ஏது என்று விவரம் புரியாமலேயே மங்கை வாசலுக்கு போய் பணம் கொடுத்து விட்டு வர குரல் கேட்டு பாஸ்கரனும் அவசரமாய் கூடத்துக்கு வந்தான். எங்கம்மா போயிட்டு வர? இருட்டி போச்சே. லைப்ரரிக்கு எங்கேயாச்சும் போயிருந்தியா? பதட்டத்தில் வினவியனை பார்த்து பூரணி மென்மையாக சிரித்தாள். கையிலேயே வைத்திருந்த பிள்ளையார் பிரசாதத்தை இருவரிடமும் நீட்டினாள். கோவிலுக்கு போயிருந்தையா? இந்த கோயில்? தங்கை தனியாக எங்கும் போகும் பழக்கம் இல்லாதவளாயிற்றே என்ற சந்தேகத்தில் சின்ன புருவ நெரிசலோடு கேட்டவனை பூரணி ஏறிட்டாள். கபாலி கோயிலுக்கு போயிருந்தேன். மனசு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. மீண்டும் பூரணி சிரித்தாள். அண்ணா, என்னம்மா? ஒரு விஷயம் கேட்டா பதில் சொல்வீங்களா? என்ன வேணுமா? உங்க ஆபீஸ்ல கதிரேசன் ஒருத்தர் கேஷியர் இருக்காருன்னு சொன்னீங்களே, அவருக்கு 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 என்ன? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தங்கியின் கேள்வியிலிருந்து ஏதோ புரிஞ்ச மாதிரி தோன்ற பாஸ்கரன் பரபரத்தான். இல்லைம்மா, இன்னும் இல்லை. உனக்கு மறுமணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் எனக்கும் இன்னொருத்திய மனைவியா நினைக்க இஷ்டம் இல்லைன்னு அழுத்தமாக சொல்லிட்டான். ஆமாம்,
இப்ப எதுக்கு அவனை பத்தி விசாரிக்கிற? பூரணி வெட்கத்துடன் தலையை கவிழ்ந்தாள். கட்டை விரலால் நிலத்தில் அரைவட்டம் போட்டாள். அன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு இன்னைக்கு சரின்னு சொல்றேன் அண்ணா. அவர்கிட்ட சம்மதம்னு சொல்லிடுங்க. சந்தோஷம் வெளிப்படையா தெரிய மங்கையும் பாஸ்கரனும் பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். ஏமா திடீர்னு இப்படி மாறிட்டியே, என்ன காரணமா? காரணம் ஒண்ணுமில்ல, அன்னைக்கு இருந்த மனநிலையில வேணாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் கேட்கவே இல்லையேண்ணா. இப்ப கொஞ்ச நாளாவே வந்து புரியுது பூரணி. மேற்கொண்டு பேச வார்த்தைகளே வராமல் திணறிய மங்கை பரபரப்புடன் பூரணியின் அருகில் வந்து அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கண்ணம்மா என்று முனகி கன்னங்களில் முத்தமிட்டாள். 2 நிமிஷம் போல நின்றுவிட்டு நகர்ந்தவளின் கண்ணிலிருந்து தாரதாரையாய் நீர் இறங்க பாஸ்கரன் பூரணியையும் அந்த நிகழ்ச்சி தொற்றிக்கொண்டது. என்ன பண்ணுவோம், எது செய்வோம் என்று புரியாமல் ஒரே சமயத்தில் பேசி அழுது சிரித்தவர்களில் முதலில் சுதாரித்து கொண்டது மங்கைதான். இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? போய் மாப்பிள்ளை கிட்ட விரத்த சொல்லிட்டு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ராத்திரி சாப்பாடு அவருக்கு இங்கதான். முருங்கைக்காய் இருக்கு, சாம்பார் பண்ணிடுறேன். உருளை வெங்காய பொரியல், சேமியா பாயாசம், அப்பளம் போருமா என்றவள் மீண்டும் ஒரு முறை பூரணியை நெருங்கி கன்னத்தில் முத்தமிட்டு தெய்வம் நம்மளை கைவிடலாமா என்று முணுமுணுத்து உள்ளே சமையலை கவனிக்க நகர உள்ளறைக்குள் பாய்ந்து சென்று சட்டையை மாட்டி விரலால் முடியை கோதியபடி நான் வரேன் மங்கை, அரை மணியில மாப்பிள்ளையோட வந்துடுறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறி பாஸ்கரனும் அகலகலமாய் கால்களை வைத்து வாசலுக்கு செல்ல பல நாள்களுக்கு பின் பழைய அண்ணன் அண்ணியை பார்த்துவிட்ட நிம்மதி கண்களில் நீர்ப்பூக்களை பூக்கச் செய்ய வரப்போகும் கதிரேசனுக்காக தன்னை அலங்கரித்து கொள்ள பூரணி உள்ளே போக திரும்பினாள். சுபம். இத்துடன் கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.